ஹலோ நண்பா. ஐ வாஸ் இமிடியேட்லி மிஸ்டேக் ஆஃப் மாஸ்டர் ஜீனியஸ் ஆக்டிங் இந்த மனு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதற்கு எல்லா வீடியோவும் பார்க்கணும்னா கீழே இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்ப நீ இது வேணாம்னு சொன்னியா, பண்ண முடியாது சொன்னியா, என் காது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்க ரெடியூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல அவ்வளவு மனசுல இது என்ன சென்ஸோட பேசானா இப்பதான் புரியுது. வாங்க இவன் கொஞ்சம் ஸ்பெஷல் பர்சன் சொன்னாரு. பண்ணவே முடியல, சும்மா அன்பிரடிக்டபிளா இருக்கான். நான் என் உலகத்தோட ரீசோத்தான மாதிரி தெரியுது எனக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் நீ காம் டவுன் ஆகு. கொஞ்சம் பேஜஸ் ஸ்கிரிப்ட பத்தி படிச்சு உடனே நீ சொல்ல ஏன் காமா தான் இருக்கேன். இன்னும் நீங்க கொஞ்சம் காமா யோசிச்சு பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வேணும்னு ஒத்துக்கிறீங்களா? ஆமா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணாம். இவனோட மனசுல எந்த ஓப்பனிங்குமே கிடைக்கல. அவனை சம்மதி வைக்க அவனை புஷ் பண்ணவும் முடியாது நடின்னு சொல்லி. அப்பனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்த கேஸ்ல. ஸ்லோவா அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு சொல்ல வேண்டியது தெளிவா சொல்லி முடிச்சாலும் கரெக்டா இருக்கும். நீங்க மிஸ்டர் மோன்ஜின் என்ன சொன்னாருன்னா, அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப அமேசிங்கா இருக்குன்னு சொன்னாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். பட் இருந்தாலும் அவருக்கு போல நீங்க இப்ப பேசிட்டீங்க. அவருக்கு எல்லாம் சொல்ல பார்த்து என் வயிற்றுலயே ஒரு கையை வச்சு செய்ய பண்றான். சொல்லாத மாசத்துல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என் முடிவுல தலையிடக்கூடாது, நான் தான் முடிவு இருக்கேன்னு. ஏன் இப்படி பண்ணிருக்கோம்? அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் படிச்சு பார்க்க இருக்காது, கொஞ்சம் டைம் கொடுங்க. சேலமா எடுத்துங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கூட உங்களுக்கு படிக்க கொடுக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சா சில பிரச்சனை கூட வரக்கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஆமாமா, நீங்க சொல்லலாம் சரிதான். எங்களுக்கு ஸ்பெஷலா நீங்க ஃபேவர் பண்ண மாதிரி தெரிஞ்சா நிறைய ட்ரபிள்ஸ் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் பிரேக்ல இருக்காம அடுத்த உலகத்துக்கு உடனே ஜம்ப் ஆகுறாரு. அவ்வளவு பேஷனட்டா அவர் வேலை செஞ்சு இருக்காரு. அவ்வளவு மாசம் ஸ்கிரிப்ட பார்த்தோன்னே உடனே இந்த இடத்துக்கு கிளம்ப ரொம்ப மோசமான விஷயமா இருக்கு. ஆனா கொஞ்சம் பேச்ச போட்டு அதுவும் கிளம்பினா சரியும். காங்குஜின் எவ்வளவு விசித்திரமா இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப அவன் BW என்டர்டைன்மெண்ட் பார்த்தா இருக்கும். அவன் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. நல்லா புரியுது. சரி, எல்லாம் செக் பண்ணிட்டு இது பாசிபிள் இருக்கான்னு சீக்கிரமா நான் உங்களுக்கு சீக்கிரமா சொல்றேன். திரும்ப நீங்க என்ன வெயிட் பண்ண சொல்றீங்களா? ஏன் நான் இந்த மாதிரி சொல்றேன்னா, பக்கத்துல MDAவுக்கு இன்னும் நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆனா அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் உங்களை பர்சனலா கான்டாக்ட் பண்ணி பேசி கவனிச்சுக்கிறேன். நீங்க எதுவும் உரி பண்ணிக்காதீங்க. குயிக்கா நீங்க திரும்ப வர முடியுமா? இந்த அளவுக்கு நீங்க டைம் எடுக்கா வேற என்னைய வாங்குவாங்க மனுஷன். நீங்க சொல்ல புரியுது. நான் கொஞ்சம் வரைக்கும் பாக்குறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. வெளியே போனாங்க சுத்தி முத்தி பார்த்து, மிஸ்டர் ஊஜின் ஒரு நிமிஷம். மிஸ்டர் ஊஜின், இந்த உலகத்துல என்ன இருக்கு? நீங்க ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க? அதுக்கு கரெக்டா ரீசன் சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க, இந்த உலகத்துல என்ன ஆச்சு சொல்லுங்க. அது ஒரே ஒரு காரணம். அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு, நான் எப்படி சொல்ல முடியும்? அந்த சர்ஃபேஸ்ல போய் நான் பார்த்தேன்னு உண்மையா சொல்ல போனா அதை கிரேட நான் செக் பண்ணி பார்க்க அந்த இடத்துக்கு போனவனே அந்த ஸ்கிரிப்ட் வந்து அந்த சர்ஃபேஸ்ல போயிட்டேன். அப்ப பார்க்கும் போதுதான் ரேடியன் போட்டு இருந்துச்சு. ரேடியன் போனா அப்ப நான் ரொம்ப நாள் வச்சேன். இது எப்படி எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? ஒரு ஈகேடாச்சும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு லட்சம் டேரக்டர் ஆச்சு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குது. எந்த காரணத்துக்காக எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு பெரிய டிசாஸ்டர் ஆகும் மட்டும்தான் எனக்கு நல்லாவே தெரியுது. ஒருவேளை இதுக்கு வேற ஏதாச்சும் ரீசன் இருக்குமோ? இதுக்கு நிறைய மெனி பாசிபிலிட்டி, நிறைய ரீசன்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் இப்ப என்ன பண்றேன், உண்மையை சொல்ல போனா இந்த ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி நடந்ததுக்கு எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணி பிக்கியா நடிக்கிறது தான் எப்படி நல்லது நான் நினைக்கிறேன். பேசுறதுனா ஆர்டிஸ்ட் வேல்யூ வச்சுதான் ரொம்ப இந்த ஃபிலிம்ல நடிக்க முடியும். ஒவ்வொரு கதையிலுமே அதை நம்ம கெயின் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் தேவையில்லை. சரி, இப்ப நம்ம வெளியே போவோம். நான் சொல்ல முடியும் அது ரேடியோல இருக்கு, அதனால நடிக்க முடியாதுன்னு. நான் இதுக்கு மேல சொன்ன மாதிரியான சீ கூட திரும்ப சொல்லி பாக்குறேன். சொல்லணும்னா அது ஃபீலிங் அப்படின்னா என்னோட இன்சென்ட் ரொம்ப பேடா இருக்குன்னு சொல்லி தோணுச்சு. என்னது உங்க ஃபீலிங் சொல்லிச்சு, உங்க உள்ளோட சொன்னுச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் உடம்புல சிக்கு இருக்கா அப்படின்னா, ஏதாச்சும் தலைவலி வலிக்குதா? நான் ரொம்ப பர்ஃபெக்டா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது டிக்ளைன் பண்ணுங்க அந்த ஆடிஷன் ஆஃபரை. இந்த விஷயத்த நான் ரொம்ப கியூரியாசிட்டியா இருந்தேன் தெரியுமா? அவங்க சொல்ற மாதிரியே இவன் ஒரு பேசிக் ஜீனியஸ் அப்படின்னா எனக்கு மட்டும் அப்படி தோணுதா? இவன் ஒரு அன்பிரடிக்டபிளா தான் இருக்கான். யாராலையுமே எடிட்டே பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கான். பேசியானா உண்மையாவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். கிங் ரிகார்டா இருக்கு எனக்கு. நான் அந்த டாபிக்ல இருக்கேன். போய் நான் பிராக்டிஸ் செஞ்சுட்டே இருக்கேன்மா. அந்த சர்ஃபேஸ்க்குள்ள அவன் உள்ள போறான். சரி, இப்ப அவன் சைட் அந்த எஃபேரை பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஒரு லெஜெண்டரி டேரக்டர் வந்து ஸ்கிரிப்ட நான் ரீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் இருந்தாலும் இந்த கிரேட் எஃபா இருக்கு. ஏன் இந்த கிரேட் எஃப் சொல்லி நான் தெரிஞ்சுக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஜேம்ஸ் அவர் ஒரு ஃபாரினர் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஃபாரினர் இப்ப நடிக்க போறேன். சிஸ்டம் பேசுற நியூ லாங்குவேஜ், அதனால அதுக்காக பேசிக் லாங்குவேஜ் ரிலேஷன் ஆரம்பிச்சது. மாஸ்டர் ஆஃப் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு. ரீட் பண்றதுக்காக அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாம மேல பார்த்து இருக்கான். இப்ப என்ன பேசிட்டு இருக்கு இங்கிலீஷ். ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிகினர் ரீடிங் இங்கிலீஷ் ஆரம்பிச்சிருச்சு. அவன் திரும்ப வேகமா உள்ள போற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சர்ஃபேஸ்க்குள்ள இருக்க ஒரு சர்ஃபேஸ்க்குள்ள அவன் ஆச்சரியமா அது வர வெளிச்சத்தை பார்க்கலாம். இது எந்த மாதிரி இடம்? இது ஒரு கிரே கலர்ல இருக்கு இந்த ஃபேஸ். எங்க இருக்கேன் வேற? அது முன்னாடி ஏன்னு இருக்கு. என்னது ஏவா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். நேரம் மூஞ்சிலேயே படுறது. இப்ப இங்க என்ன நடந்தது இருக்கு? அந்த இடத்துல அப்படியே ஒவ்வொரு லெட்டரா அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குன்னு அவனுக்கும் புரியல, நம்மளுக்கும் புரியல. இங்க என்ன நடக்குன்னு எனக்கு சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. பயங்கரமா தம்பி அடிவாங்களாப்ல. நீங்க ரீட் பண்ணி முடிச்சிட்டீங்க. இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவன் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவன மனசுல இப்ப என்ன நடந்துச்சு, இந்த சென்சேஷன் எனக்கு நார்மலா ஸ்கிரிப்ட் எப்படி ரீட் பண்ணுவேணும், அதுவும் அந்த சர்ஃபேஸ்ல இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் இது இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜ் ரீட் பண்ணுன்னு சொன்னுச்சு. இப்ப எனக்கு என்னன்னா ஓ மை காட், ப்ரொனன்சியேஷன் ரொம்ப கிளீனா பேசுற மாதிரி இருக்கு. எந்த ஃபால்ட்டுமே இல்லாத மாதிரி இருக்கு. இங்கிலீஷ் பேசுறது ஸ்லோ மாதிரி இருக்கு. நான்
அமெரிக்கால போனா கூட எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க வாழலாம். அந்த அளவுக்கு நான் இங்கிலீஷ் பேசுறேன். முன்னாலாம் லைன்ஸ் மெமரைஸ் பண்ணலாம் இது உதவி பண்ணிருந்துச்சு. கடைசியில இப்ப லாங்குவேஜஸையும் அழகா புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவி பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அதெல்லாம் வச்சு பார்த்தா நான் ஹாலிவுட்லயே போய் நடிக்கலாம் உங்களுக்கு. அப்புறம் இதுக்கப்புறம் நான் அந்த இதை ரீட் பண்ண தெரியும். முதல்ல லாங்குவேஜ் முதல்ல நான் அதை செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி தான் என்னால இங்கிலீஷ் ரீட் பண்ண முடியுது. இப்ப சரி ஒரு நிமிஷம் சர்ப்ரைஸ் கூட வேற எந்த லாங்குவேஜ் எடுத்துட்டு போனாலும் இந்த மாதிரி ஈஸியா கத்துக்கலாமா, இந்த மாதிரி ஈஸியா கத்துக்கலாமா, இது ரொம்ப அவசரமா இருக்கு. அது எப்படி பாதிட்டு இருந்தாலும் எனக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இருந்தாலும் அது ஏன் விஷயம் எஃப்எம் வந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்க முடியாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம். எந்த காரணத்துக்காக எப்படி சொல்லி இருக்கோம். அது சர்ப்ரைஸ் எனக்கு சுத்தமா புரியல. அதே நேரத்தில் கீபோர்ட் கை பிடிச்சிருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி நேரத்தை நீங்க வீட்டுல போய் கார் பண்ணு சொன்னாரு. 10 நாள் உடனே அவர் என்னமோ ஹோட்டலுக்கு கூட்டி போயிட்டாரு. அந்த நேரத்தை நான் பயந்து போய் அந்த காரை விட்டு இறங்கி போட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த நாள் அந்த தேரத்தை டீம் வந்து மன்னிச்சிருங்க, நீ சொல்றதுக்குலாம் ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா? நான் கார் ஏறோனே ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். அதனால வேற யார்கிட்ட சொன்னாலும் யாருமே நம்ப முடியாங்க. வேற நீங்க எதுவும் கவலைப்படலாம், நான் பாத்துக்கிறேன். இந்த சிரியா பெரிய பிக் ஷாட்ல இருக்கனாலதான் இவ்வளவு நாளா அவரை நம்ம எந்த காரணத்துக்கும் பண்ண முடியல. 10 இருந்தாலும் இப்ப அந்த மாதிரி கிடையாது. இந்த ஈவென்ட் பத்தி யூடியூப்ல பேசினாலும் சரி வரும். இப்ப அவர் என்ன பண்ணி புது ப்ராஜெக்ட் சீக்கிரமா ஆரம்பிக்க போறாங்க. அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். குட் மார்னிங், ப்ளீஸ் உள்ள போங்க. ஹலோ சிஓ சா, ப்ளீஸ் நீங்க ரொம்ப இடத்துல பேசுங்க. அவன மனசுல ஆரம்பிக்க முறை வந்து நான் சொல்லி வச்சுக்கோங்க. ரொம்ப பாங்கலா பேசினா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. அப்படியா? அப்பதான் ஊஜி நான் பேசுற மாதிரியா கேஷுவலா தான் பேசுறேன். இப்பதான் சரி. அதுக்கும் ஊஜி உங்களுக்கு ப்ரொஃபைல் இந்தியாவை பத்தி ஃபர்ஸ்ட் எப்ப இருக்க போறாங்க தெரியும். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் ஆரம்பிச்சா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிடையாது ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்பவுமே நர்வஸ் ஆக மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். அதாவது மீடியாக்கு 5 நாளுமே ஷூட்டிங்காக நீங்க தயாராகுங்க. ஆனா மாஸ்டர் நான் உண்மையாவே நர்வஸா தான் இருக்கேன். நம்புங்க, நான் பயத்தை இருந்தா சுத்தி தரேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு என்ன ஷெட்யூல் வச்சிருக்கோம்னா, இன்னைக்கு போய் ஆபீஸ்ல உங்க ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்காக சின்ன ப்ரொஃபைல் பிக் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம போய் செலிபிரிட்டிக்காவே எக்ஸ்பியூஸா மேக்கப் ஷாப் பண்ணுவோம். அங்க போய் மேக்கப் வந்து அதுக்கும் ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஆனா மாஸ்டர் ப்ரொஃபைலுக்கு அவுட்டாவா அந்த மாதிரி ப்ரொஃபைலுக்காக பிக்சர்ஸ் எல்லாம் நான் கொடுக்கணும் போலக்கு. ஆனா அந்த மாதிரி பொசிஷன் நான் அதுக்கப்புறம் நான் கொடுக்கறான்னு யோசிக்கிறேன். இது சிமிலரா ஆக்டருக்காக தான் எனக்கு தெரியுது. பார்த்துருந்தாலும் எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பாஸ் ஆஃப் மூவி இண்டஸ்ட்ரியில இந்த ப்ராஜெக்ட் நான் டிக்ளைன் பண்ணேன். மேனேஜர் கொஞ்சம் குழப்பத்துல இருப்பாரு, வேற ஒன்றும் இல்ல. ரொம்ப நன்றி. அவன மனசுல நான் அந்த விஷயத்தை மறந்துட்டேன். சரி, உங்களுக்கு எப்படி தோணுச்சோ நீங்க சொல்லவே இல்லையே, பரவாயில்ல. அது உங்களுக்கு பிரச்சனை சொல்ல தேவையில்ல. இனிமே நம்ம பாஸ் மூவி ஆபீஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட் அவ்வளவா நம்மளுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரிஜெக்ட் ஆனாதான் நான் சொல்றேன். மனசுல நான் கண்டிப்பா சொல்றேன். ரொம்ப நேரம் பர்சனா தான் நம்ம டிக்ளைன் பண்ண. அதுக்கப்புறம் அந்த ஆடிஷன் தான் நம்மளை கூப்பிட வந்தாங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி சொன்ன ரொம்ப நல்லதுதான். பார்த்து இருந்தாலும் ஏதாச்சும் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நம்மளை கூப்பிடாது ரொம்ப கஷ்டம் தான். மனசுல நான் எப்படி இருந்ததுனால அந்த ஆக்டிங் வேணாம் சொல்லி டிக்ளைன் பண்ணேன். இனிமே இதை பத்தி ரொம்ப யோசிக்கலாம். கூலாக முடியாது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அவனா மனசுல ஒரு லெஜெண்டரி தேர்தலே இவனுக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கான். இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சரா ஆகாதான். சரி, உங்களுக்கு வேற ஏதாச்சும் தேவைப்படுதா? எனக்கு ஒரு சூட் தேவைப்படுது. சூட்டா எதுக்காக? மனசுல நான் எப்படி சொல்லுவேன், என்னோட தேர்தல் இதுக்கு முன்னாடி சூட்டை ரெடி பண்ணிக்க தம்பி, பாலத்து கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னாரு. அந்த சாட்டர்டே பேசுவதுக்கு அந்த சூட்டை போட்டு பிளானி வச்சிருக்கேன். வேற ஒன்றும் இல்ல. அவனோட மனசுல ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போகும்னு சொல்லி அவர் நம்பிட்டு இருக்காரா? இவர் நம்புறது வேற லெவல்ல அவார்டு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போதைக்கு இந்த சூட்டெல்லாம் நெசசரியா கம்பெனியுமே பாத்துக்கோ எல்லா விஷயத்தையுமே. அதை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு நம்ம டாபிக் என்னன்னா, போய் நம்ம சில சூட்டை போட்டு உங்களுக்கு ப்ரொஃபைல் கொடுத்துருக்காக போட்டோஸ் எல்லாம் எடுக்க போறோம். ஆனா மாசத்துல வாவ் நெசசரி சூட் எல்லாம் போட போறோம். நானு எனக்கு வாய்ப்பு இருக்கா? பாசிபிளா? அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஜாப்பனீஸ்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஜாப்பனீஸா யூஸ்வலி ரெக்வஸ்ட் கொடுத்தா அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஜாப்பனீஸ் கிட்டலாம் அது ஒன்னும் சீரியஸான விஷயம் இல்ல. ஜஸ்ட் பாக்கணும் நான் சொல்ல வேற ஒன்னும் இல்ல. மனசுல இவனை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆங்கில பெரிய பைத்தியக்காரங்க அவளை கையாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, இன்னொரு பீஸாச்சும் கொஞ்சம் தெளிவா இருக்குன்னு பார்த்தா இந்த பீஸும் பைத்தியகாரமா தான் யோசிக்கிறாங்க. பைத்தியகாரத்துல மொத்த குத்தமையா கூட சுத்தி மாடா. ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி பைத்தியகாரங்களாம் ரொம்ப டேலண்டா இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு போட்டோ பிடிச்சிருக்காங்க. நீக்குமா ரொம்ப ஆசமா இருக்காங்க. ஆமா அவ்வளவு மாசம் நான் சொல்லும் தான் அவனை மாத்தி போட்டோ பிடிச்சிருக்காங்க. அந்த சூட்டை போட்டு போட்டோ பிடிச்சா இன்னும் தலைவன் அந்த சூட்லயே அவன மாசம் சின்ன மேக்கப்பும் ஒரு சில சூட்டும் போட்டோன்னே சூப்பர் வைப்ல அவன் தெரியுறான். ஃபுல் கம்ப்ளீட் அலைவா இருக்கான். அவனை பார்க்கும்போது தாப்பத்தை மாதிரி தோணுது. வச்சா என்ன மாதிரி போட்டோ பிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது? மிஸ்டர் ஊஜினுக்கு எனக்கு தேவைப்படுது. பார்க்க ரொம்ப அமேசிங்கா இருக்கான். இஞ்சி வேற எவனா கூடாது அந்த மாதிரி இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா BW வெப்சைட்ல போய் போட போறேன். அவன மாசம் பிடி சாங்கா வச்சா எல்லாச்சும் பிஸியா இருக்கீங்களா? BW நல்லா செட்டில் ஆயிட்டாரா? அது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் தேர்தல் மீட் பண்ணி எல்லாச்சும் பேசிக்கிறா? சொல்லுங்க. நான் சொல்ல போல உங்களுக்கு மட்டும் வச்சுக்கீங்கன்னு நான் ஆசைப்படுறேன். ஏன் அப்படி சொல்லணும்னா அந்த லட்சத்தி ஒரு பாய்வதுக்காக ஊஜனை கேட்டாரு. ஆனா இவரு டிக்ளைன் பண்ணிட்டாரு. என்னது அது என்ன காரணம் சொன்னாரா? அவன் என்ன மாதிரி சொன்னா அவன் உள்ள அப்படி சொல்லுன்னு சொன்னான். அவன் ஜஸ்ட் கொஞ்சம் பேஜ் தான் படிச்சான் ஸ்கிரிப்ட் பேப்பர்ல. ஆனா பேட்டிங் தெரிஞ்சுன்னு சொல்லி இருந்தான். இவ்வளவு மாசம் பேட்
ஃபீலிங்கா அவன் இதே மாதிரி தானே எனக்கு இதே மாதிரி சொன்னானே முன்னாடி எனக்கு நல்லா ஞாபகம் காங்கஜினோட இன்சிடென்டா அது திரும்ப வந்துருச்சா அப்படின்னா வேற ஏதாச்சும் காரணமா இருக்குமா ப்ரொஃபைல் அங்கேயும் அது மாத்திரம் திருச்சி இருந்ததும் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கனால அவனோட இன்சிடென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னால புரிஞ்சுக்க முடியல பார்த்து இருந்தாலும் ஆனா காங்கஜின் உள்ளவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மட்டும் தான் அவர் பார்க்கணும்னு யோசிக்கிறாரு எல்லாருமே ஏன் அந்த ரஜினி கேரக்டர் பேக்னு சொல்லியிருக்கான் அந்த ஜாயின் பண்ணிருந்தா மீடியா ஃபுல்லாவே பரபரப்பு கிளப்பி இருந்திருப்பாங்க எப்படி இருந்தாலும் அவனுக்கு எது பண்ணணும்னு அவனுக்கு தெரியும் இதனால நம்ம என்ன பண்ண முடியும் ஆயிரத்தி இந்த மாதிரி செய்ய மாட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியாது ஆமா நீங்க சொல்ல சரிதான் எனிவே நீங்க இந்த மாதிரி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அந்த கை புரிஞ்சுக்கவே முடியல அவனுக்கு அண்ணன் நம்ம இருந்து போன் ஆகுது ஹலோ நான் சாங் பேசுறேன் சாங் கொஞ்ச நாள் ஆச்சு டேரக்டர் சாங் ஆமாமா சார் டேரக்டர் பெஸ்ட் டேரக்டர் ஏன் பையன் சர்ப்ரைஸா எனக்கு கால் பண்ணிக்கிறேன் ஒண்ணுமே புரியல கியூரியாசிட்டி வந்தனால உங்க நம்பரை நான் வாங்கி உங்ககிட்ட பேசணும்னு வச்சேன் உங்க டிராமா ஃபர்ஸ்ட் அரங்கி பண்ண கேள்விப்பட்டேன் அதனால அங்க வந்து நான் சீக்கிரத்தா அந்த ஷூட்டை நான் பார்க்க முடியுமா என்னது நீங்க ஷூட் நடக்க போக பார்க்கணும் போறீங்களா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி ஆடிங் நான் டைரக்ஷன் பண்ணாம இருக்கும்போது ஏதாச்சும் ஷூட்ல போய் உட்காந்து பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த ஃபேவர் மட்டும் எனக்கு பண்ண முடியுமா நீங்க அவ்வளவு மாசம் ரியோ ஜென்மீனா இருந்தா நான் கன்ஃபார்ம் பண்ணுவது ரொம்ப வித்தியாசமா இருக்கான் அவருக்கு எந்த ஆக்டர் ரெக்கமெண்டேஷன் வந்தா பிடிக்காது அவங்க ஆக்டிங் சொல்ல பார்த்தா அவருக்கு பிடிக்கும் வேற எனக்கு புரியும் நீங்க சொல்றது டேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன் அப்பனா அவர் வந்து பார்க்க போறாரா தென் அந்த விசித்திரமான மாஸ்டர் ஜீனியஸ் என்னால புறக்கணிக்க முடியாது அவன் என்ன சொன்னான் அவன் நல்லா தான் பேசினான் நீங்க நம்பர் கொடுத்தது ரொம்ப நன்றி என்னோட ரெஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிற மாதிரி இந்த மாதிரி போய் பார்க்கறது நல்லதான் எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு நம்ம கொஸ்டினை தாக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன் நானும் டாக்கியும் சீக்கிரம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்ப நீங்க நியூ ப்ராஜெக்ட் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க சொன்னீங்க அப்ப நீங்க ஆடிஷன் நடத்திட்டீங்கன்னா நான் அந்த ஆடிஷனை பத்தி பேசணும்னு நான் இப்ப விரும்புறேன் சமீபத்துல ஆடிஷன் மோசமான விஷயம் வந்துச்சு ஒரு பேர் தெரியாது என்ன ஆடிஷனை ரொம்ப அசைக்கப்படுத்தான் அவன் கொஞ்சம் அவசியம் அந்த மாதிரி நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அவன் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கான் குறைஞ்சபட்சம் அவன் ரொம்ப பொலைட்டா அந்த பத்தி சொல்லி இருந்தது மாட்டியா அது உண்மையா அந்த அண்ணன் பர்சன் பேருங்க அவன் பேரு காங்கஜின் இப்பதான் ஆக்டிங் ஆரம்பிக்கிறான் அவன் ஷோ பண்ணா உடனே அவனை தடுத்திடு அவன் எவ்வளவு நல்லா நினைச்சாலும் அவன் ஆக்டிங் இருக்க முடியாது அதுக்கு ஏதாச்சும் ரீசன் வந்து நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு இடத்துல அவங்க பிலீவரா நம்புவாங்க அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிப்பாங்க அதான் நான் நினைக்கிறேன் ஓ நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா யாரா இருந்தா சரி எப்படியா இருந்தா சரி அவங்க இடத்துல அவங்க வைக்கிறது தான் ஸ்டார்டிங்லேயே நல்லது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அவங்க பார்க்கும் போது ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் மாதிரியே எனக்கு தோணுது இப்ப நீ ரொம்ப ரூடா பேசணும் அவனுக்கு தெரியலையா சரி நிறுத்துங்கடா அவன் வந்து டக்குனு பார்த்து ஷாக் ஆயிட்டான் உனக்கு தெரியுமா காமிட்டே அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க என்னாச்சு இன்னும் ரொம்ப ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் எனக்கு சின்ன இருந்துச்சு ஆனா அந்த இடத்த கிளம்பணும் உடனே ஆனா நான் இந்த இடத்த சீக்கிரமா கிளம்புறேன் என்னாச்சு அவன் என்ன காதுல ரகசியமா சொல்லி போனான் இப்ப நீங்க அன்னோன் ஆக்டர் காங்கோஜினை பத்தி யோசிக்காம உங்களை பத்தி யோசிச்சா நல்லது நான் யோசிக்கிறேன் இப்ப என்ன சொல்ற நீங்க இப்ப மத்தவங்களை பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் கிடையாது இப்ப உங்களோட ஓன் லைஃபே ஃபாலோ ஆயிட்டு இருக்கு என்ன சொல்ற அந்த ஆர்டிகல் வெளியே வந்துருச்சு அந்த தேட்டர் மோசமான விஷயத்த வெளியே ஆர்டிகலா வெளியே பப்ளிஷ் பண்றாங்க இது என்னது டிஸ்கஸ் யூடியூபா ஆமா இதை பத்தி நான் முன்னாடியே பேசியிருந்தேன் அந்த கொஸ்டினை தட்டு வைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா பிரச்சனை நிறைய சுத்திக்கிட்டே வரும் ஆரம்பத்து உண்மை இப்ப நீங்க ஒரு கிளைம் செஞ்சுட்டீங்க அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் நீங்க ஏத்துவாங்க நீங்க இதை உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் மன தெரிஞ்சு திருந்த பாருங்க வேற ஒண்ணும் நான் சொல்ல முடியாது ரொம்ப கிரேசியா இருக்கு இது தப்பா பத்திரிக்கீங்க நான் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குடிசெல்லாம் சொல்லுவேன் அவனுக்கு போன் வந்துகிட்டே இருக்கு அவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சான் சாப்டர் 18 அடுத்த டைம்ல எல்லாரும் பிலிம் கொஞ்சம் செட்டப் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க எல்லாத்தையுமே இப்ப செக் பண்ணா சேனுக்கு கொஞ்சம் இருக்காது நம்ம இப்ப கண்டுபிடிக்க முடியும் ஒரு சின்ன பிரச்சனை எங்க டீமுக்கு வாக்கி டாக்கி இல்ல இது என்ன கிரேசியா இருக்கு இது ரொம்ப எனக்கு பயங்கரமா தெரியுது இது எனக்கு லாஜிக் சிண்டர் மாதிரி தான் தோணுது எனக்கு மெம்பர்ஸ் ஆனதுனால இப்ப ஒரு மாதிரி இருக்கு இவ்வளவு மாசம் அவன் பார்த்தோன்னா சர்ப்ரைஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய பிலிம் அவன் வரான்னு நான் நினைக்கிறேன் அவன் ஆத்திரா இருப்பான்னு நினைக்கிறேன் அவன் புதுமுகமா இருக்கனாலதான் இந்த மாதிரி பெரிய பிலிம் பார்த்து டக்குன்னு ஷாக் ஆகும் வேற ஒண்ணும் இல்ல கியூட்டா இருக்கு அவன் நர்வஸ்னஸ் ஆக்டிங் மிஸ்டேக் பண்ண தான் நான் நம்புறேன் இந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயம் நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது இப்ப நீங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க பிறகு சாங் அது மட்டும் இல்லாம ஊஜினும் ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ் தான் அவங்க 2 பேருமே பிடபிள்யூ இண்டஸ்ட்ரி ஜாயின் பண்றாங்க பிடி சாங் என்ன பேசிட்டு இருக்கீங்க அவங்க 2 பேரையுமே ஆர்டினரி ஆகுதானே உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவங்களை ஹேண்டில் பண்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன அவங்க எப்படி வருவாங்கன்னு சொல்லி கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அதுவும் முக்கியமா ஊஜின் நினைச்சா நானும் அவனை நினைச்சா ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கேன் எப்படி வளர்ப்பலாங்க இருந்தாலும் ஊஜின் ஏன் அந்த மாதிரி லெஜெண்டரி டேரக்டர் வச்சுக்கலாம் அதுதாங்க வண்டியில பார்த்து பாடாப்படுத்துது அந்த ரூச போய் பார்த்து அந்த லெஜெண்டரி டேரக்டர் விஜய் வந்து போயிட்டான் கேட்டா ரீசன் கேட்டா உள்ள சொல்லிட்டு இருக்கான் உள்ள சொல்லானா அது எப்படி இருக்குன்னு நானும் கூடிய சிங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன சொல்றீங்க இல்ல ஒண்ணும் இல்ல எனக்கு நானே பேசிட்டேன் சின்ன விஷயம் என்ன பிரச்சனை ஏன் ரொம்ப நாய்ஸா இருக்கு இந்த பிடிசா பேசுறது நீங்க கொஞ்சம் பாருங்க ஒரு சின்ன ஆர்டிகல் வந்திருக்கு இது ஒன்னும் ஜோ மாதிரி எனக்கு தெரியல அந்த ஆர்டிகலை பார்த்து பிடிசாவும் பிடபிள்யூ என்டர்டைன்மெண்ட் சிஇஓவும் ஆச்சரியமாயிட்டாங்க இதுதான் இந்த தேவத்தை தூங்கியும் லெஜெண்டரி சொல்றவங்களுக்கு பின்னாடி என்ன மனசு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி யூடியூப்ல பார்த்துருக்காங்க 9K பேர் பாத்துருக்காங்களா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இதுதான் உண்மையா இது எந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப இந்த சீலாம் போற இது ஒன்னும் ரூமர்ஸ் மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல இதெல்லாம் உண்மையா இருந்தா அந்த தேவத்திற்கு ஒரு பெரிய ஃபாலோ இந்த விஷயத்துல
யார் கூட இருந்தாலும் ஒரு நிமிஷம் அப்ப எப்படின்னா அவங்க 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க நம்ம ஹீரோ தான் நிக்கிறாப்புல, எதுவுமே நடக்காத மாதிரி. அவனோட இன்ஸ்டிங் அவங்க 2 பேர் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அவனோட உள்ள ஒன்னும் நார்மலான விஷயம் இல்ல, ஃபியூச்சரே பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. அவனுக்கு ஏதாச்சும் ஆவி அடிச்சிருச்சா? ஜஸ்ட் உள்ள சொல்லி இவ்வளவு விஷயமும் எப்படி அவனுக்கு தெரியும்? அவன் எப்படி பார்த்தவனே புரிஞ்சுக்க முடியலடா. பரவாயில்ல, அவனுக்கு மனசு ரொம்ப பரபரப்பா இருக்கு. பரவாயில்ல, நான் இப்ப கொஞ்சம் கான்ஃபார்ம் ஆயிட்டேன். ஷூட்டிங் ஏரியால கடையில இப்பதான் பாக்கலாம். அவன மனசு இப்பதான் புரியுது ஏன் ஆரம்பிச்சேன். என்ன கன்ஃபார்மா வியூவர்ஸ் எல்லாம் அந்த டேரக்டர் தூக்கி போட்டு மிகப்பெரிய வச்சு அந்த படம் ஃபெயில் தான். இந்த காந்துக்காவா அதை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். எது கேக்குறீங்க நீங்க? அவன் மனசுல 2 பேரும் சர்ப்ரைஸ் ஆனீங்க. அந்த டேரக்டர் எதனால ரிஜெக்ட் பண்ணிக்கலாம்? அது எப்படி பண்ணீங்க நீங்க? கொஞ்சம் அவங்க மனசுல இது கொஞ்சம் ரூடா இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பேசலாம். என்னோட உள்ளமானது ஃபியூச்சரை பிடி பண்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, சமாளிக்கிறது. அதனால ஒரு சின்ன பைய உருவாக்கி சொன்னா போதும். உண்மையா சொல்லி குழப்பதுக்கு பைய சொல்லி நல்லாவே குழப்பம். இது ஜஸ்ட் கோயின்சிடன்ட் தான். என்னது கோயின்சிடன்ட் தான்? கோயின்சிடன்ட் யார் வேணா இந்த மாதிரி ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா கரெக்ட் டைமிங்ல நடந்திருக்கு பாரு. அவன மாசம் கோயின்சிடன்ட் நீ சொல்லலாம், ஒத்துக்கலாம். பார்த்து இருந்தாலும் இந்த அன்எக்ஸ்பெக்டடா நடந்திருக்கு இந்த சிச்சுவேஷன். என்ன மாதிரிலாம் நடக்க போங்க சுத்தமா தெரியல. ஏன் நாங்க இவ்வளவு தூரம் யோசிச்சுட்டு இருக்கோம்னா சிச்சுவேஷன் அவ்வளவு மோசமா இருக்கு. அந்த நேரத்துல இவனோட உள்ளுணர்வு இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னு நீங்க தெரிஞ்சனால இந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கும். அது மட்டும் இல்லாம சுத்தி எல்லாரும் அந்த பத்தி பேசுறீங்க மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதான் இந்த மாதிரி யோசிக்கிறோம், வேற ஒன்றும் இல்ல. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடந்துக்கலாம். இதெல்லாம் அவனுக்கு எல்லாருமே நடக்கிற மாதிரி அவன் நடந்துக்கலாம், செய்யலாம். அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் அவனோட பாஸ்ட்ல நிறைய நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இவ்வளவு காமா இருக்கான். முழுக்க ரோமா. இது ஒன்னும் ஜோக் இல்ல. என்னது எனிவே எப்படி இருந்தாலும் ஊஜின் இன்னைக்கு ஆஃபுக்கு மேல அவங்க அசிஸ்டன்ட் பேட்சன் பாட்டு செலவு பண்ணிருக்கோம். மீதி எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது நாளைக்கு தான் எடுக்க ஆரம்பிப்போம். நீங்க நடிக்க போற ஊஜின் கூட தான் நடிக்க போறீங்க அப்படின்னா சரி பிடி. அதுக்கப்புறம் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மேக்கப்பும் உங்க ஷூட்டையும் நீங்க பாத்துக்கலாம் சீக்கிரமாவே. அதுக்கப்புறம் சரி உங்க ஸ்டைலிஷா எங்க அவங்களே நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு சொல்லுவாங்க வாங்க இவங்க உங்களுக்காக வேலை செய்வாங்க இனிமே. அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி வைக்கிறேன். உங்க ஹேர் ஸ்டைலிஷ் உங்க சூட் ஸ்டைலிஷ் உங்களோட நான் சின்ன பையன் தான், அதனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளா பேச வசதியா இருக்கும். அதே மாதிரி நானும் உங்களோட சின்னதான் ரங்கியோட இதெல்லாம் நான் படிச்சனால அவுட்ஃபிட் நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் சரி இனி பத்திரமா நீங்க டேக் அப் பண்ணிக்கோங்க. சரி இந்த காமோ ஜீன் பெட்டர் எல்லாரும் ரொம்ப கிரேட்டான விஷயமா இருக்கு. அஸ்டன் பட்ஜெட் மார்க்கு நீங்க அவுட்ஃபிட் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன்னா சொன்னீங்க. அதை நம்ம ஒரு தடவை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே பிடி. நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன் நிறையவே நடந்துச்சு. ஆனா கொஞ்சம் கவனமா இருங்க. மேல இருந்து கீழே இருந்து மேல போய் மாதிரி அந்த இடம் தோணும். நீங்க கேப்ல இருந்து வச்சு ஒரு ஃபாரின் கார்ல ஏற போறீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு சீக்கிரமா புரியும். என்ன சொல்றீங்கன்னா ஒரு ஃபாரின் காரை இப்போ ஷூட்டுக்குள்ள போலாம். சரி உங்களை கொஞ்சம் கழிச்சு பாக்குறேன், நானும் போறேன். ஆமா சார் என்னடா சொல்றீங்க? இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கனால எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்னால ரொம்ப நர்வஸ் ஆகுறேன், வேற ஒன்றும் இல்ல. ஆனா மனசுல இந்த பத்தி நான் யோசிச்சு பார்த்தா நான் தெரிஞ்சு நடிச்சனால ஃபர்ஸ்ட் இப்ப எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஆனா இங்க வந்தோடனே கொஞ்ச நேரத்திலே நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். சரி நம்ம போலாம், சீக்கிரமா சரியாக்குவேன். ஆமா நான் தீபி எடுத்தா சீக்கிரமா சரியாக்குவேன். ஆனா மனசுல எந்த மாதிரி யோசிக்கிறேன் சார்? எனக்கு என்ன மனசு ஒருத்தவங்க எந்த மாதிரி எடிட்டிங்கோட போயிட்டு இருக்கா யோசிச்சுட்டே இருக்கேன். இப்ப அந்த திரும்பவே பண்ணுங்க. ஓகே சின்ன ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சைட சேர்த்தா வேற இது வரைக்கும் 3 தடவை எடிட் பண்ணி சொல்றீங்க. டைம் ஓடிட்டு இருக்கு. சீக்கிரமா நம்ம ஃபைனல் அவுட்டை கொடுக்கணும். ஏன்னா ஆக்டிங்ல அவ்வளவு ஃபுல்லா கொடுத்து நடிச்சிருக்காங்க. அதனால எடிட்டிங்ல எந்த பிரச்சனையும் நம்ம கிட்ட சொல்லக்கூடாது. அதனால அவ்வளவு தூரம் கவனிக்க வேண்டியா இருக்கு. நீங்க சொல்ல இருந்தாலும் கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. நீங்க ரொம்ப பேரப்படுவீங்க. அதனால ரொம்ப பேரியர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்க. சரி விடு, இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வோம். ஷார்ட் எல்லாம் கொஞ்சம் பண்ண சரியா? ஓகே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கணும். ஊஜனுக்கு கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு எடிட்டிங்கான ஒரு விஷயம் ப்ராப்பரா கூட நிறைய வாய்ப்பு. அதனால நான் முயற்சி செஞ்சுட்டே இருக்கேன். கிரேட் மாறுது. B+ இருந்தாலும் இப்ப ஏன் கிரேடா மாறிடுச்சு. சாப்டர் 19ல அத்த பிரமே ஒரு காரை காமிக்காங்க. நீங்க இப்ப போலாம், காரை ஒத்து வெளியே போறாங்க. ஆனா மனசுல கஸ்டமர் பார்க்க எனக்கு டாமினேட் பண்ண போறேன்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அதனால என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி நான் போறேன். நான் ஃபாலோ பண்ண டைம் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா என் பிளேடு எனக்கு வாய் தோணவே இல்லை. நான் யோசிக்கேன் என்னோட எமோஷனை நான் கண்டினியூஸா இப்ப கட்டுப்படுத்தி நடிக்கணும். ஏன் சொன்னா அந்த அசிஸ்டன்ட் கண்ணே பார்த்தா ஒரு மாதிரி எனக்கு எந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி டீப்பா நடிச்சு பார்த்துமான சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. நார்மலா அந்த விஷயத்துக்கும் நடிப்புக்கும் அவன் நடுவுல இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இன்னைக்கு அவன் சுத்தி இருக்க ஆம்பியன்ஸ் ரொம்ப பரபரப்பா எனக்கு தெரியுது. ஹலோ எவ்வளவு ஸ்டைலா எங்க தெரியுமா? ஹலோ அவனோட மனசுல என்னைய சீனியர் கூட ரொம்ப ட்ரீட் பண்ணா இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்க மாதிரியே தோணுது. இதுங்களா செஞ்ச மாதிரியே சரி கூட தோன்ற மாதிரியா இருக்கு. மிஸ்டர் ஜின்மென் ஊஜின் வீடியோ உங்களை வர சொன்னாங்க. எஸ்பெஷலி மிஸ்டர் ஊஜின் நான் இன்னைக்கு உங்களை டாமினேட் பண்ணி நடிக்க போறேன். எதிர்பார்த்தான் மாசத்துல நான் ரொம்ப மிஸ்டேக்கா நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு இந்த கேரக்டர். எனக்கு ரொம்ப பாண்டி வர மாதிரி தோணுது. இவ்வளவு காமா சரியா இங்க உட்காந்துக்காரு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஒரு எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி இவ்வளவு நான் இதெல்லாம் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப எப்படி என்ன சரி இதோ சொல்லி நான் ஏத்துக்காங்க ஆக்டிங் தான் தான். அப்புறம் நீங்க மிஸ்டர் ஊஜின் கைவிலங்க
நாங்க செட்டப் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் சீனே ரஃபத் அங்கியால அசிஸ்டன்ட் மேனேஜர் பாக்கோட ஸ்டோரியை பத்தி நம்ம சொல்ல போறோம். இந்த கேஸோட தந்ததுல யூஜின் ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. அது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் போது நிறைய விஷயத்தை அனலைசிஸ் பண்ணி டேர் பண்ணி அசைன் பண்ணி மேனேஜ் பண்ணி இந்த பாஸ்ட பிரசன்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே போய் தான் இந்த சீன் செகண்ட் டைமா யூஜினியும் அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்க்க மீட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சீன். ஆனா கையில ஹேண்ட் கப் போட்டு இப்படி உட்காச்சுல இருக்காங்க. வேற ஒரு விஷயமும் இல்ல. சரி இப்ப டேக் ஆரம்பிக்க சொல்லும் போது அவனுக்கு பின்னாடி என்னமோ வர மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னே ரெண்டு பேரும் ஒன்னு சேர மாதிரி தெரியுது. அப்பனா எனக்கு என்ன நீ பண்ண போற? ஆனா மாஸ்டர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் மூலம் பேச. அப்பனா சரி நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? எனக்கு ஹேண்ட்பர்கர் தான் பிடிக்கும். ரொம்ப காலையில சாப்பிடுறது. அதுவும் இரவு ஹேண்ட்பர்கர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எல்டர் சிஸ்டர் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்க பண்ணிக்கிட்டாங்க. அது உண்மைதான். அந்த ஓல்டர் சிஸ்டர் மன்னிச்சிருங்க. இதை பத்தி ஒன்னும் பெருசா பெருசா பின்பல. இது என்னோட மிஸ்டேக் தான். ஏன்னா ஓல்டர் சிஸ்டர் ஸ்டோரியை பத்தி நீங்க தெரிஞ்சது ரொம்ப ஆசைப்படுறீங்க. அது ரொம்ப சின்ன விஷயம் தான். அதை விட நீங்க வச்சிருக்க பயில என்ன பத்தி டேட்டா தான் நிறைய இருக்கு போல. அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு அதை பத்தி முழுசா தெரியல. பத்ததான் நான் சொல்லுவேன். இதுல உன்னைய பத்தி இன்னும் இல்ல. ஒன்னும் ஓல்டர் சிஸ்டர் பத்தியும் இருக்கு. இந்த ஸ்டோரி தான் வச்சு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. உண்மையாக நிறைய இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி நீ கண்டுபிடிச்ச முடியும் நினைக்கிறீங்க. உங்களுக்கு பெரிய மனமா இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு மிஸ்டர் சைக்கோ பார்த்தா மூலமா சோசியல் பண்ணாத கணக்கு மேல தெரிஞ்சுக்கிறீங்க. நான் சோசியல் பாஸ் தான். அவங்க சின்ன பிரச்சனை நடந்தனாலாம் இல்ல பெரிய பெரிய பிரச்சனை நடந்தனால சோசியல் பார்த்தா ஆவாங்க. அதனால அவங்க பேக் ஸ்டோரியை நான் படிச்சு பார்த்தேன். உங்க அப்பா கிராம்பிளிக்கும் அது மட்டும் இல்லாம சிலருக்கும் அடிமையா இருந்திருக்காரு. அதனாலே அவங்க அம்மாவையும் உன்னையும் உங்க ஓல்டஸ்டையும் அடிச்சு இன்புட் இருக்காரு. அதனாலே உங்க அப்பாவை அந்த விஷயத்த தாங்கி முடியாமையே இந்த உலகத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மா ஒரு சின்ன காடா சேர்ந்து இறந்துட்டாங்க. அந்த கேஸ படிக்கும் போது ஒரு சின்ன விஷயத்த கண்டுபிடிச்சேன். உங்க அம்மா காருக்குள்ள இருந்த மாதிரியே ஆனா உங்க அப்பா காரை விட்டு வெளியே வந்துடும் தள்ளி வந்துருக்காங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி எங்க வீட கேப்பதாக பட் இருந்தாலும் அவர் ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணி இந்த கேஸ சீக்கிரமா முடிக்கிறதுக்காக எந்த பக்கம் கிடைக்காதனால இந்த கேஸ் அப்ப மூடிட்டாங்க. இது எனக்கு ரொம்ப வேலை தெரிஞ்சனால பத்தி நான் ரொம்ப யோசனை இருந்துச்சு. எனக்கு குழந்தை பைத்தியகாரத்தனமா அடிச்சிருச்சு வளர்த்தனால அவன் கடைசியில இப்ப சோசியல் பார்த்தாக்கான எனக்கு தோணுது. வேற ஒண்ணுமே இல்லை. தொடர்ந்து சாகடிக்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தர ஆரம்பிச்சது. முதல்ல கொலை பண்ண ஆரம்பிச்சது உங்க ஃபாதர் திங் தானே. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் நிறைய யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா நான் நல்லவேன்னு சொல்லி ஒரு சாத்தியக்குரியும் ஒரு பாசிபிள் நீங்க யோசிச்சு கூட பார்க்கலையா. அவன் அந்த மாதிரி பேச பார்த்தோன்னே பயந்துட்டான். நாங்க டிபியே பயந்துட்டாங்க. அங்க வந்து அன்பிலீவபிள் இந்த ஆக்டர் தூக்கி சொன்னாங்க. ஆனா பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். டேட்டா பார்ப்பாங்க ஆக்டருக்கு ஒரு டாமினேட்டிங் மாதிரி அவன் தெரிய கூட வாக்கிது. அவன் ரூக்கி தான். ஆனா அவன் ஆக்டிங் அவங்க ரூக்கி மாதிரி தெரியல. இந்த உலகத்துல என்ன நடந்தது இருக்கு. அந்த காயை நேம் பண்ண எந்த காய் அவன் தான் காமோஜி. இதுக்கு மேல இந்த பேரை நான் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மீட்டிங்ல பேர் சொன்னாங்க. இவனுக்கு இப்பதான் ஞாபகம் வருது காங்கோஜின்னு சொன்னது. அந்த ரோடு அன்னோன் ஆக்டர். இவங்க ஆடிஷன்ல பாஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இவங்க ஆக்டிங் ரொம்ப அமேசிங்கா இருக்கனால இவருக்கு ஆடிஷனே தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால யாசோடையும் இவருக்கு கேட்க தேவையில்லை. இனிமே அவர் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு எந்த தானோட வேலை முக்கியமே இல்லை. லெஜெண்டரி டேரக்டர் என்ன பண்ணா கூட எனக்கு முக்கியம் இல்லை. ஆனா இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு இதை செட் பண்ணி வச்சிருக்கு. அதை ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப உள்ள வந்தாரு அந்த காங்கோஜின்னா என்னன்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க படத்துல இருக்காங்க. இந்த ரூக்கி தான் இன்னொரு ராமோட உள்ளதாக நிறைய வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கும். அப்படிதான் நம்ம இந்த இடத்த ஒத்தே உடனே கிளம்பணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இடத்துல உடனே சீக்கிரமா கிளம்பணும். ஒன்னும் சேம்லெஸ் இன்னும் கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும்னு நான் சொல்றேன். அந்த பாய் ஆக்டிங் பண்ணது எல்லாரையும் அட்டென்ஷன் அவன் பக்கமே வச்சுட்டு ஒரு பவர் தருது. இவ்வளவு தூரம் அவன் மேல கவனம் வச்சுட்டு இருக்கு. இவ்வளவு நாள் அவன் என்ன செஞ்சு முயற்சி செஞ்சிருப்பான். யோசிக்காம இருக்கவே முடியல. நீங்க செஞ்சு சூப்பரா நீங்க போய் போங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆமா நீங்க சொன்னா சரிதான். ஜன்மனும் ஊஜின் ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது பார்க்கும் பாவா இருந்துச்சு. ஆனா மாஸ்டர் நான் சாவர மாதிரி நடிச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப மோசமா இருக்குது. அது நடிச்ச விட ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. நான் எவ்வளவுதான் ப்ரிப்பேர் ஆனாலும் அந்த பத்தாவது போறதுக்கு நான் என்ன பண்ணேன் ஆக்சிஜன் வேற அவன் நேரத்தை சாவர முடியாது. பார்த்துருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் கோல்டா இருக்க மாதிரி இருக்கும். பாட்டு எமோஷன் வெளியே கொண்டு வர கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க நடிச்ச பார்த்து கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு தெரியுமா. ஆனா மாஸ்டர் என்ன சொல்லிக்கிட்டான் இல்ல அந்த மாதிரி இல்லை. எனக்கு சின்ன கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு புரியுது எமோஷன் வந்து ரெக்கார்ட் ஆகி வெளியே கொஞ்சம் டைம் தேவைப்படும் ப்ராசஸ். நீங்க இந்த ஒன்றும் மறைக்க தேவையில்லை. அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் ரீடிங் இல்ல அப்பயும் நீங்க வரல. அந்த மாதிரிதான் அப்பயும் இதே மாதிரிதான் எமோஷன் ரெக்கார்ட் பண்ணதுக்காக நீங்க தனியா இருந்திருப்பீங்க. எனக்கு நல்லாவே புரியுது. இவ்வளவு மனசுல எனக்கு கோல்டு பிடிச்சதுனால அப்படி சொன்னேன். இது ஏன் நம்ப மாட்டேன். நான் சூரியன் மழைக்கு நிறைய போய் படுத்து தூங்கிட்டேன். அவன் தூங்கினதுனால அந்த பார்ட்டிக்கு என்ன போக முடியல. எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. புரிஞ்சு பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் நீங்க எப்படியா செஞ்ச சொன்னா அவன் எவ்வளவுமே நமக்கு நீங்க ரீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா மனசுல ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப நாளா நான் வரவழைச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ ஆக்டிங் ரொம்ப ரொம்ப தாமா பண்ற மாதிரி தோணுது. 7 NG கேஸ் ஆயிருக்கு. 5 டைலாக் மிஸ்டேக் ஆயிருக்கு. நம்ம ட்ரைனிங் பண்ண போறோம். அவங்க ஆர்டிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் இருக்கும். எந்த சின்ன நம்பர் தானே மனசுல அவன் தயாராவே இல்லையா. இவ்வளவு ஃபயரை பார்த்து கேட்டான்னு தெரியும். எனக்கு சீக்கிரம் பேசணும் நல்ல விஷயமா இருக்கு. பிரேக் ரூம் இல்லாம வந்திருந்தானா நான் சீக்கிரமாவே ட்ரையா இருந்திருப்பேன். தூக்கம் சொல்றாரு பொய் சொல்றதா சேமான விஷயம். முடிஞ்ச வரைக்கும் என்னோட கலைப்பை பராமரிக்கிறதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணிருக்கேன். கிளப்பாம ஒரு காலத்துல
சஸ்டைனபிளா ரேடியம்ல ஃப்ரீயா இருக்கணும் ஆசைப்படுறாங்க. ஒரு மனசுல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி டைட் ஷெட்யூல் இருக்கும் போது யாரா இருந்தாலும் சோர்வு அனுப்புவாங்க. தாக்கு முடிச்சுட்டு நடிகர் ஒன்றும் ஜோக் கிடையாது. அப்ப அவர் உண்மையிலேயே குழப்ப மாதிரி ஜீனியஸா அந்த ஆக்டிங்ல பிறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஹலோ, எனக்கு உங்களை பார்த்து ஹலோ சொல்ல வாய்ப்பே கிடைக்கிறாரு மிஸ்டர் தேவர். கிட்டியா அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க ஏதாச்சும் செய்யணும்னா சொல்லி வந்திருப்பீங்க. ஒருவேளை அடுத்த ப்ராஜெக்ட் ரிவிஷனுங்க கேஷ்மனாக்காக வந்து பேசுறீங்க விரும்புறீங்களா? நீங்க சும்மா சொல்லிட்டு அவங்க ஆக்டிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பார்த்தா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன்னும் கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருக்கு. அதனால ரெவியூ பண்ண முடியாது. எனிவே எனக்கு புரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் காமூஜினை பத்தி? அவனை பத்தி என்ன நினைக்கிறேன் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவன் என் ட்ரீம் ப்ராஜெக்ட்ல அவன் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலி நான் இப்போ வந்து பேசுறதுக்கான ரீசனே அவன் தான். அவனை எங்க இருந்து பிடிச்ச போது அவனை தேடி கண்டுபிடிக்கல. அவன் திடீர்னு வானத்தை வந்து கீழே வந்த மாதிரி எனக்கு கிடைச்சான். என்ன சொல்ற, வானத்தை வந்து கீழே வந்த மாதிரி கிடைச்சானா? ஆனா நீ கண்டுபிடிக்கிறியா? கரெக்டான நேரத்துல கரெக்டான ரோலுக்கு அவன் வந்து சேர்ந்த மாதிரி நீ சொல்ற. ஆமா, நீ சொல்ல சரிதான். அந்த பையனை பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியுமா? அவனை பத்தி நான் ஆனஸ்டா சொல்லலாமா? அவனை பத்தி யாருக்குமே சுத்தமா தெரியாது. அவன் மிஸ்டீரியஸ்டா என்ன நாங்க நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா மிஸ்டர் பூஜி அவரே ஆக்டிங் கத்துக்கிட்டு சில்பா ஆக்டிங் கத்துக்கிட்டு என்ன சொன்னாரு, யாரும் எதுவுமே இல்லாம நீங்க கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தா நீங்களே கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கமர்ஷியல் ஆக்டிங்ல எந்த கனெக்ஷனுமே இல்ல மிஸ்டர் பூஜிக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்மான நியூஸ் அந்த விஷயம். அவங்க ஓவர்சீஸ்ல கத்துருப்பாங்க எனக்கு தோணுது. யாரையும் என்னை பத்தி பேசியிருந்த மாதிரியே எனக்கு தோணுது. சார் வாங்கி சொன்னோம். ஆனா மசங்க சந்தைக்கு அதிகமாயிட்டே இருக்கு. நீங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இருந்தாலும் நீங்க ஜாப்பனீஸ் கேட்டுருந்தீங்களா? ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க சொன்னீங்களா? ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப நன்றி. நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. அவனா மாசத்துல நான் இப்ப எப்படியோ ஜாப்பனீஸ் கிட்ட வாங்கிட்டேன். சுத்தமா இங்கிலீஷ் கத்துக்க மாதிரியே ஜாப்பனீஸ் நான் சீக்கிரமா கத்துக்கணும். எனக்கு டிரான்ஸ்லேஷன் ஸ்கிரிப்ட் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் கிடைக்கலாம் எனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஜாப்பனீஸ் ஸ்கிரிப்ட் வேற ஒன்றும் இல்ல. இது உங்களுக்கு போதுமா? இது எனக்கு ரொம்ப நன்றி. வைதவே உங்களுக்கு எப்படி ஜாப்பனீஸ் ஸ்கிரிப்ட் கிடைச்சது? எனக்கு ஜாப்பனீஸ்ல சின்ன சின்ன கான்டெக்ட் கூட வாய்ப்பு இருக்குல்ல. மாசத்துல மோஸ்ட் இம்பார்ட்டன்டா இவர் சடனா ஏன் ஜாப்பனீஸ் ஸ்கிரிப்ட் கேட்டானே எனக்கு சுத்தமா தெரியல. பட் இருந்தாலும் ஏதாச்சும் ஜாப்பனீஸ் ஏரியால ஏதாச்சும் கனெக்ஷன் கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ்ல அந்த ஜாப்பனீஸ் ரைட்டிங் ரொம்ப அழகா இருந்தனால அதுக்கு பத்தி இந்த ஜாப்பனீஸ் நடிக்கணும்னு ஆசைப்படுறா. பட் இருந்தாலும் இங்கிலீஷ் கத்துக்கிட்டாங்க வீடு அவர் பேச முடியும். ஒருவேளை அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதோ கம்யூனிகேஷன் பேக்கா இருக்குமோ அவருக்கு சர்ஃபேஸ்ல போகலாம். சர்ஃபேஸ்ல அப்படியே உள்ள போய் சரி இப்ப நம்ம ஜாப்பனீஸ் கத்துக்கணும். ஜாப்பனீஸ் ரீடிங் ப்ராக்ரஸ் ஆரம்பிக்குது. ப்ராக்ரஸ் கம்ப்ளீட். ரீடிங் ஜாப்பனீஸ் ஆரம்பிக்குது. அவங்க போய் எல்லா வார்த்தையும் மனப்பாடம் உள்ள போய் எல்லா வார்த்தையும் அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கு வெளியே வந்தான். வெளியே வந்தோடனே அவனுக்கு ஜாப்பனீஸ் தெரிய ஆரம்பிச்சு. நான் கடைசியில ஜாப்பனீஸ் விளையாண்டுட்டேன். அவங்க டக்குன்னு ஆச்சரியமா அவங்க திரும்பி பார்த்தாங்க. அவனுக்கு டக்குன்னு போன் வந்துருச்சு. சொல்லுங்க எனக்கு நல்லாவே புரியுது. அவங்க என் ஷெடியூல் கொஞ்சம் டைட்டா இருக்கு. பார்த்துருந்தாலும் பூஜின் ஷெடியூல் கொஞ்சம் பரவாயில்ல. அதனால அவர் வராதான்னு நான் சொல்லி கேட்டு பார்த்து சொல்றேன். எடிட்டிங் முடிஞ்சிருச்சான். செஞ்சுட்டு ஆனா ஃபைனல் டாக் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கிரீன் ஓட்ட போறாங்களா? ஆனா நீங்க பாக்க வருவீங்களா? மாசத்துல கடைசியில எப்படியோ இன்னும் ரூமுக்கு காமிக்காங்க. அதுக்குள்ள ஊஜி நடந்து போறான். நம்ப முடியாது. நான் மிச்சத்தை நானே தகு பண்ணலாம். எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. இப்ப நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மட்டும் கிடையாது, நீங்க இல்லாம என்ன பண்ணிக்கவே முடியாது. நம்ம பேச வந்து டல்லா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஷூட்டிங் ரொம்ப கஷ்டமா போயிருக்குன்னு நினைக்கிறேன். டேரக்டர் சாங் எப்பவுமே இனிமேதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க மனசுல. இப்ப என்னைய பத்தி கவலைப்படி முக்கியமான விஷயமே கிடையாது. உன்னைய பத்தி கவலைப்படுறேன். நீங்க ரொம்ப தனியா ஐஸ்லாண்ட மாத்திக்கிட்ட மாதிரியே அடிபட்ட மாதிரியே உட்காந்துருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? டேரக்டர் நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நாளா சாப்பிடவும் தூங்கவும் சரியா இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. அதனால இப்படி தெரியுது. இதை பத்தி அப்புறம் வந்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் எப்படி அவுட் வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். சரி, நான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. எனிவே நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ரைட் ஆஃப் ஆகும். நானும் இப்ப கொஞ்சம் நர்வஸா ஆரம்பிக்கிறேன். இன்னும் மூவி இப்ப நான் வாட்ச் பண்ண போறேன். இது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணிருக்கேன். ஒன்னாவது தான் இருக்கு. நர்வஸா இருக்கு. எனக்கு இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபிலிம்ல எப்படி இருக்க போறேன்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. அந்த மூவில பேசுறதே எனக்கு மனசா நினைக்கலாம். இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்டா இருக்கு. நான் பேசினேன் நினைச்சா பார்க்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாவும் எம்பாரஸ்மெண்டா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த கம்ப்ளீட்டான நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சிமிலரா டிஃபரெண்ட் லெவல்ல இருக்கு. அதுக்குள்ள போன மாதிரியே கண்ணன் மாதிரி தெரியுது. அப்படியே அந்த ஃபிலிம்ல ஃபிட் ஆன மாதிரியே கண்ணன் தெரியுது. அந்த ஃபிலிம்ல நானாவே வாழ்ந்த மாதிரி தெரியுது. எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. படம் முடிஞ்சு ரைட் ஆகிட்டாங்க. இப்படி இருக்கு. அவங்க மனசுல நான் அந்த மாதிரி டக்குனு கீழே உள்ள காட்சி படத்துல பயன்படுத்துவாங்க நான் யோசிக்கவே இல்லை. அவங்க டெலிட் பண்ணிப்பாங்கன்னு நினைச்சேன். எனக்கு வரைக்கும் இந்த வருஷம் அந்த ஃபெஸ்டிவல் ஃபிலிம்னால ஸ்பான்சர் மாறிட்டாங்க. அதனால கொஞ்சம் அட்மாஸ்பியர் கொஞ்சம் மாறிடுச்சு. ஸ்பான்சர் நிறைய சப்போர்ட் பண்றதுனால இந்த வருஷம் நிறைய growth இருக்குன்னு நினைக்கிறேன் கம்பெனிஸ்ல. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் வந்து அவார்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. எந்த மாதிரி அவார்ட்ஸ்னா ப்ரொஃபஷனல் பர்ஃபெக்டா ஆரம்பிக்கான்னு சொல்லி ஒரு அவார்டும் இன்னொரு அவார்டும் இந்த பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அவங்க பாத்துக்கலாம் பரவாயில்ல. நான் கன்ஃபார்மா சொல்லுவேன் அவங்களோட நல்ல அட்டென்ஷன் எடுக்கும்னு சொல்றேன். நடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஏரியா எல்லாத்தையுமே ஒரு சைலண்ட் வார் ஆரம்பிச்சிருச்சு. சூர்யாவும் இன்னொரு பாக்கலின் சூர்யாவை எந்த மாதிரி நியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க போத்தி புதுட்டு அந்த மாதிரி பண்றாங்கன்னா அங்கேயே வரப்போகுதுன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஒரு சைலண்ட் வார் நடக்குது உள்ளே.
3 பெரிய ஜாமாவும் ஒரே நேரத்தினால அவ்வளவு சைலண்ட் உண்மை. இதனால பல பேர் நன்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாமா இண்டஸ்ட்ரி ரொம்ப சூப்பரா இப்ப ஓடிட்டு இருக்கு. அடுத்ததுமே இன்னொரு இடத்துல காமிக்கிறாங்க. காசு நிறைய பேர் இங்க வர சொல்லியிருந்தானே, சின்ன பொண்ணு இதை எடுத்துக்க சொன்னானே, அந்த இடத்துல மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சீக்கிரமா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட் தானே பார்க்க ஃபெமிலியரா இருக்கு. எனக்கு யாரும் தெரியுது. நீங்க யாரை பத்தி சொல்லிருக்கீங்க? நான் பார்த்தா ஒருத்தர் ஹேண்ட்ஸமா நீங்க இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் சொல்றேன்னா ஷார்ட்ஸா மாஃப் வருது ஒன்னும் ஸ்ட்ரேஞ்சா செய்யல. பட் இருந்தாலும் இவரு எனக்கு கொஞ்சம் ஃபெமிலியரா தெரியுற மாதிரி இருக்கு. சரி, நான் போய் இதை போய் செக் பண்ணிட்டு வரேன் என்னன்னு கேட்கறேன். இல்ல நான் அந்த மாதிரி சொல்றேன், நான் ஒன்னும் அந்த மாதிரி சொல்றேன். அது பார்க்கும்போது ரொம்ப ஃபேக்டரி மாதிரி தெரியாது. அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மீன் ஃபேக்டரி மீன்ல ஒரு ஹில்ல காமிக்கிற மாதிரி இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதையா? நான் மீன் பண்ணி சொல்றது முன்னாடி மீட்டிங்ல பேசியிருக்கேன். அதை பத்தி சொல்லி இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் பிஎஸ் வச்சுதான். அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பெரிய ட்ரபிள் ஆயிடும். இங்க ஆர்டினரி ரொம்ப கலர்ஃபுல்லா தெரியும்னு சொல்லிங்களா சேஞ்ச் பண்ணி 3 மாசத்துல இங்கிலீஷ் பேச்சு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கலா இருக்கு இந்த பேச்சு. ஆனா இருந்தாலும் இவருக்கு ரொம்ப தப்பா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளனேஷன் அதனால சரியா எக்ஸ்பிளனேஷன் இப்ப நான் போய் கொடுக்கலாமா? நான் இங்கிலீஷ் பேசுற எவ்வளவு சீக்கிரமா ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்படல. பட் இருந்தாலும் இந்த நேரத்துல பண்ணாம நான் வைக்க விரும்பல. பூஜை ட்ரை பண்ணி போகலாம்னு யோசிக்கிறேன். நான் ஒன்னும் சொல்லல. பேக்ரவுண்ட் எப்படி இல்லைன்னு ரொம்ப முக்கியம் இருக்காங்க. அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணது ஒன்னும் ஃபேக்டரி மாதிரி இருக்கிறாரு. அதை பார்க்கும் போது டார்க்கா, அதுவும் ரொம்ப டார்க்கா மிஸ்டீரியஸா தெரியணும். அந்த வேலை இந்த மாதிரி கிரவுண்ட் பக்கம் கலர் இருக்கணும். அனுமதிராம டார்க் ப்ளூ கலர்ல கிராஸ் இருக்கணும். பிளாக் கலர்ல ஸ்கை இருக்கணும். அது இல்லாம ஈச் பர்சன்ஸுமே டிஃபரெண்ட் கலர்ல இருக்கணும். ரொம்ப ரொம்ப தரமா இருக்கணும். அதான் முக்கியமான விஷயம். ஏன் அவங்க எதுவும் திரும்ப பேச மாட்டாங்க? அந்த மாதிரி பண்ணக்கூடாதா? எனக்கு புரியுது. நான் யாருன்னு சொல்லாம பேசிக்கிட்டனால எதுவும் பேசாம இருக்காங்க போகுது. நான் தான் அந்த ரோலுக்கு ஆட் பண்ண போறேன், நடிக்க போறேன். நான் இப்போ ஒரு ஃபாரினர் கூட பேசிட்டு இருக்கேன். அப்படின்னா ஃபைனல் பார்ட் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் நீங்க சொல்றீங்க? அது ரொம்பவும் கிளாரிட்டியில தெரியக்கூடாது. அந்த மாதிரி தெரியுற மாதிரி இருக்கணும். எனக்கு புரியுது. ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு கோமா இருக்கணும். அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அந்த செக்ஸ நான் உங்களுக்கு செய்யறேன். நீங்க சொல்றது ரொம்ப நன்றி. இதுல இப்பதான் நிறைய விஷயம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. அதனால ஒரு பிரச்சனை இல்லை. மனசுல நான் ஒரு ஃபாரினர் கூட இந்த மாதிரி பேசுறது இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைக்குமா சொல்ல தெரியாது. பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி வாங்கணும் இவ்வளவு சூப்பரா இங்கிலீஷ் பேசுறாங்க. அந்த இடத்துல வளர்ந்த மாதிரி பேசுறாரு. அங்கேயே படிச்சு முடிச்சுட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். யூஎஸ்ஏ வளர்ந்து நினைச்ச மாதிரி ஓவர்சீஸ் எல்லாம் படிச்சு வந்திருப்பாரு போல. அவர் பொருளாதாரம் பண்றது கொரியா வந்து அமெரிக்கா பேசுற மாதிரி தெரியல. அது வேற மாதிரி. இது என்ன கேசிங்கான விஷயம். அவர் அப்ராட்ல இருந்தாலும் சொல்லி உண்மையான விஷயமா அந்த விஷயம்லாம். அதனால இவ்வளவு இங்கிலீஷ் நல்லாவே பேசுறதா. அப்பயே ஒரு நாள் இந்த விஷயத்த மாற்றி வச்சிருக்காரு. ஒரு நிமிஷம் அப்ப ஜாப்பனீஸ் கேட்டார் ரெஸ்பெக்ட். அப்ப அவருக்கு ஜாப்பனீஸ் தெரியும் முன்னே சொல்லிதானீங்களா அவரோட மனசுல. அப்புறம் பெரிய சாங்ஸ் எல்லாம் சரிதான். இவர் ஓவர்சீஸ் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் திரும்ப இந்த இடத்துக்கே வந்திருக்காரு. நான் இப்பதான் ஜாப்பனீஸ் யூஸ் பண்ண போறேன்னு தெரியல. இப்ப பேசி யூஸ் பண்ண போறேன்னு தெரியல. மிஸ்டர் ரூஜி நீங்க யூஸ் இருந்தீங்களா? ஏன்னா இங்கிலீஷ் ரொம்ப சூப்பரா பேசுறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். ஆனா சில விஷயத்த சில பேர்த்தெல்லாம் கேட்கவே கூடாது. உங்களுக்கு புரியுதா? நான் கேட்க கூடாது விஷயத்த கேட்கணும். சரி இப்ப போயிட்டு ஆகுமா ஸ்டார்ட்டுக்கு ரெடியா இருக்கணும். புரியுது? அந்த விஷயத்த கேட்கவே கூடாதோ. நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்க்க இன்வெஸ்டிகேஷனுக்காக ஆனா சீன்ஸ் எடுத்துருக்காங்க. அதுக்காக அந்த கெட்ட போட்டு கேட்டாங்க. வாழ்க்கையில ஹேண்ட் போட்டனால அவர் மதர்ன்னு சொல்லி காமிக்காதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சேம் டைம்ல அவர் மதர் பண்ணா தெரியும். பிளாஸ்டர்ல ஒரு சின்ன கட்டணி அவர் எப்படி மதர் பண்ண சொல்லி காமிக்கிடுவாங்க. இதை பத்தி சாத்தா சொன்னா காமஜி மதர் பண்ண மாதிரி நினைக்கணும், மதர் பண்ணாத மாதிரி நினைக்கணும். இந்த மாதிரி 2 சீனையும் அவங்க நடிக்கிற மாதிரி இப்போ சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. பார்க்க முன்னாடி இந்த சீன் பார்த்தோமே அவன மனசு எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிளான சிச்சுவேஷன். என்ன சொன்னா இந்த சீன் எனக்கு சுத்தமா பிடிக்காது. என் மைண்ட் எவ்வளவுதான் நார்மலா செலிப்ரேஷன் ட்ரை பண்ணாலும் எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டே இருக்கு. சர்வீஸ் வருதுனாலும் மதர் பண்றது அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே நல்லாவே குட்டிங்காவே நடக்கும் சொல்லி யோசிக்க முடியாது. எப்பவுமே சர்வீஸ் ரொம்ப நல்ல விஷயமா பார்த்திருந்தாலும் அதை ஒரு கேள்வி அந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்க முடியல. அதை டைப்பாவே எனக்கு வந்து இன்னொரு ஈகோ எங்க கொண்டு போறோம் அது வரைக்கும் என்ன போக வைக்குது. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டச்சராகவே நடந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட ஈகோ என்னை தள்ளிக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இப்ப இருந்தாலும் என்னோட செல்ஃப் எனக்கு திரும்ப வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆமா சார் சரிதான். எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அதே மாதிரி நடந்தோம். ஆக்ஷன் சொன்னோன்னே பார்த்தா பொசிஷன் மட்டும்தான். அதனால ரொம்ப யோசிக்கிட்டவங்க சுத்தி இருக்கவங்களாம் வீடியோ போட்டோவா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் எல்லாம் சுத்தி அடிக்கிறாங்க. ரவுடா இருக்குல்ல உண்மை தரத்துல எடுத்துருக்க மாதிரி யோசிக்கலாம். உண்மை தலையில கையில கட்டி தரத்துல எடுத்துருப்பான். அது மாதிரி 2 கேரக்டர் நிக்கிற மாதிரி ஒண்ணு தோணுது. அதே மாதிரி இன்னும் 2 கேரக்டர் பிளிங்க் ஆகி தெரியுது. மொத்தமா பிளிங்க் ஆயிடுச்சு. திரும்ப பிளாங்க் ஆயிடுச்சு. தெரிய பிடிச்சி சுத்தி வரான். அது தெரியுது இன்னொரு ஆள் இருக்காங்க. என்னை பத்தி எதுவும் பிளேம் பண்ணாத. நான் கன்ஃபார்மா சொல்லுவேன் இன்னைக்கு உனக்கு டை தான். இதெல்லாம் நீ பண்ணாத. தரத்துல தரதான் எடுத்துருப்பான். விடாம எடுத்துருப்பான்.
சுத்தமா மூச்சு விட முடியல. நீ என்ன சின்ன விஷயத்துக்கே வைக்கல, நானும் நிறைய பண்ணலாம்னு இருக்கேன், இப்படி பேலன்ஸ் ஆகுற நீனு சொல்லு, எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கு வந்து அவன் நார்மலா அந்த பாக்குறான். அவன் ஆச்சரியம் நடிக்கிறாங்களா? இல்ல அப்படி இல்ல. ஓகே, இந்த சீன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகி வந்திருக்கு. நீங்க நினைச்சிருந்த நீ பரவாயில்லையா? இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் தலை சுத்தமா மாதிரி இருக்கா? அது நல்லா தான் இருக்கு. திரும்பி நீ பாருங்க. ஆமா சார், என்ன ஆகுது? அவன் கேரக்டரால வந்து அப்படியே தனியா வெளியே வந்தான். உடனே அவனுக்கு கம்ப்ளீட் மேன்னஸ் இருந்தான், டெக்கன் டிஃபரெண்டா இருந்தான். அந்த மாதிரி ரொம்ப போட்டு நினைக்கிறேன். அவங்க கழுத்தெல்லாம் ரத்தாச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க ஹேண்டும் மாதிரி வச்சுப்பாங்க, அதை போல சொல்லிப்பாங்க. கையோட உங்க ஹேண்ட் ரொம்ப செட்டு சார்ந்து போயிடுச்சு. டென்ஷன் அதிகப்படுறதுக்காக நீங்க என்ன அதிக டென்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனாலே நான் கழுத்துல போட்டு அந்த கைது தானாவே லூஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் பண்ணிப்பாங்க அந்த பர்சனை. கழுத்தரையும் அவங்க எல்லாம் சடிப்பு பாங்க. என்ன சொல்ற, அவங்களுக்கு எல்லாம் சடிப்பு தச்சா அந்த வெட்டபிள் சுத்தாத்துல எதையுமே யோசிக்காம செஞ்சனால ரொம்ப நடத்தமா நான் நினைக்கிறேன். ஆனா அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் சீக்கிரமா ரெஸ்ட் போயிட்டு கிக்கலாம் வந்தேன். அவசரமா அவன் தனிமைப்படுத்திட்டு அவன் திரும்ப நார்மலாக போறான்னு நினைக்கிறேன். அவன் செய்ய ரொம்ப நல்லதுதான். பார்த்தாலே எனக்கு அந்த சீன் வாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவன் மூஞ்சி ஃபுல்லா போட்டு காமிச்சிருக்கான். அவன் உண்மையிலேயே நல்லா இருப்பான். இப்ப இனி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க யூனியன் பிலிம் கம்பெனியோட டேரக்டர் இல்லையா நீங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ள டேரக்டர் கேட்டிக்குள்ள நினைக்கிறீங்க. நான் கேட்டுட்டு இருந்தேன். நாங்க எந்த இனி பெருசா இன்டர்வியூ நாங்க கொடுக்கவே இல்லை. பட் இருந்தாலும் அவங்க இன்ஃபர்மேஷன் சேகரிக்கிற நெட்வொர்க் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நீங்க என்ன பேச வந்திருக்கீங்க என்கிட்ட? மாசத்துல ஒருவேளை இந்த மாசம் தினமும் தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி வைப் கொடுத்தனாதான் உங்களை அந்த டேரக்டரா இருக்கணும். நீங்க இந்த ஆக்டரை பார்க்க வந்திருக்கீங்களா? நீங்க சீக்கிரமாவே பாயிண்ட் வந்துட்டீங்க. நீங்க சொல்லலாம் சரிதான். அப்படின்னா நான் ஊஞ்சினை பார்க்க ரெடி பண்றேன். அது ரொம்ப சூப்பர். அது இல்லாம இங்கிலீஷ் ரொம்ப சூப்பரா பேசியிருக்காரு. உண்மையாவே ஆக்டிங் ஸ்கூல்ல ஓனா கத்துக்கிட்டாரா? ஒரு நிமிஷம் நீங்க சொல்லலாம் பார்த்தா நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஊஞ்சினை நீங்க பாக்குறீங்களா? முதல்ல சொல்லுங்க. அது முதல்ல நீங்க சொல்லலாம் சரிதான். நாங்க கொஞ்ச நாளா சில வாரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தான் பிளான் பண்ணி ப்ராப்பரா பேசலாம் சொல்லி வச்சிருந்தேன். வேற ஒன்றும் இல்ல. மட்டும் தான் நீங்க ஷூட்டிங் ரொம்ப எமோஷனல் ரேஸ் போயிருந்தனால திரும்ப ஒரு பேக் நார்மல் கொஞ்சம் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இப்ப சொல்ல சரியா இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால இப்போதைக்கு நான் காமான இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? இவ்வளவு தூரம் வந்து திடீர்னு டைம் சொல்லியிருக்கீங்க. அது பரவாயில்ல. இவ்வளவு நான் பார்த்தேன் ஆக்டிங் ஸ்கூல்லாம். அதுவே எனக்கு போதும். இப்போதைக்கு நல்ல பேச ப்ராப்பரான மீட்டிங்க ரெடி பண்றேன். பூஜை நீ என்ன ஏதாச்சும் செல்ல பிள்ளைய மாட்ட போதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பதான் சரி. என்ன கழிச்சு நான் என்ன சொல்றேன், காலையில வச்சுக்கலாமா மீட்டிங்? அதுவுமே அங்க அந்த பேர் நல்ல உள்ள பேசுவாங்க. பூஜை இந்த தடவை நீ மனசுல எதையாச்சும் யோசிச்சு முடிவுன்னு சொல்லுவா. திடீர்னு முடிவு எடுத்து நீ பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு போற. இந்த விஷயத்தான் அந்த ரீசன்லாம் வந்து சொல்லலாம். நான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் முன்னாடி ஏதோ ஒரு காரணம் சொல்ல முடியல. நான் என்ன சொல்லணும்னா, இதுக்கு மேலே பார்த்த கேரக்டர் நீங்க வச்சு பண்ணீங்களா அந்த மாதிரி கிடையாது. உங்களோட மரியாதை ரொம்ப அதிகம். அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எனக்கு புரியுது. மாசம் நான் வரது முன்னாடி அவரை பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவர் அப்பா வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டாரு. அவர் நிறைய பேர் உண்மையாவே ஜீனியஸ் சொல்லுவாங்க. அது உண்மைதான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என்ன ரீசன் தெரியல. அதெல்லாம் உண்மையானு நம்ப முடியல. பட் இருந்தாலும் எனக்கு எந்த நர்வஸ்னஸ் இல்லாம எதுவுமே எனக்கு தோணாம நினைக்கிறேன். நான் மட்டும்தான் இப்ப ரொம்ப நர்வஸா இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நம்ம உள்ள போலாம். அவனை பார்த்தது சந்தோஷம். சோ அது மட்டும் இல்லாம ஹலோ டேரக்டர், ஹலோ உங்களை நேரில் பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. இதுதான் நான் அடுத்த பாதுகாப்பு. சில ஆக்டர்ஸ் ஏற்கனவே தெரிஞ்சுட்டான். நீங்க உட்காருங்க, அதை பத்தி நம்ம தெளிவா பேசலாம், அண்டர்ஸ்டாண்ட் முடிவு பண்ணிக்கலாம். அவன் உடனே இந்த சர்க்கஸ் பேசும்போது போயிட்டான். சரி, இதை பாருங்க கிரேட் லீட் போட்டிருக்கு. ஏன் பேட் ரேட்டிங்கா இருக்கு தெரியுமா? டாக்டர் இருக்குமோ அதனால அப்படி போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப இதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த ஸ்கிரிப்ட் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் வந்து ஃபியூ பேஜஸ் மட்டும் எடுத்திருப்பாங்க. அப்படி எல்லாம் அன்பிரிஸ்ட் இருக்கனால இப்படி ரோல் லெவல் கிரேட் காமிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அன்பிரிஸ்டான ஸ்கிரிப்ட் வச்சுட்டு எப்படி ஷூட்டிங் போட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதர் ஆக்டர்ஸும் ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரிமார்க்கபிள் பர்சன் சொல்லியிருக்காங்க எல்லாருமே. இருந்தாலும் ஆக்டர்ஸா அந்த முடிவுலாம் எதுவுமே எடுக்க கூடாது. லோ லெவல்ல ரொம்ப ஏன் இப்படி ஒரு மிலிட்டரி டைப்ல தான் ஆரம்பிக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். இந்த ஸ்டார்ட் பண்ணா ஒரு மில்ல பேட்டரியில போய் மாட்டிக்கிற மாதிரி தோணுது. எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த மாதிரி விஷயம் வந்தா மட்டும்தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, இப்போதைக்கு நான் எக்ஸிட் ஆகி வெளியே போலாம். பிரச்சனையா? நீங்க பரவாயில்லையா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க சொல்றது நிம்மதியா இருக்கு. ஸ்கிரிப்ட் வாங்கினப்பா அப்படியே பாஸ் பண்ணாம நீங்க அப்படியே வந்தீங்க. அதனால நான் கொஞ்சம் பயந்துட்டேன். இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வினிக்காம பேசாம. ஆனா மனசுல எனக்கு சுத்தமா பிடிக்கல. பட் இருந்தாலும் அது இவ்வளவு தூரம் வந்து நம்ம கிட்ட பேசுறதுனால கொஞ்சம் பேச்சு கொடுத்துதான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ரேட்டிங்ல கம்மியா இருக்கிற நான் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். படிச்சு பார்த்தா தெரியும். இதெல்லாம் வச்சுதான் ப்ராஜெக்ட் எப்படி போகணும்னு ஒரு சென்ஸ்க்கே வருவான். ஓவரால அட்மாஸ்பியரும் எப்படி நடந்துக்கலாம் முடிவு இருக்கும். அவன் படிச்சுட்டு இருக்கான். எனக்கு சுத்தமா புரியவே முடியல. நான் எவ்வளவு தடவை அந்த படிச்சு கொடுத்து பார்த்தாலும் என்ன பிரச்சனை சொல்லி என்ன சுத்தமா கண்டுபிடிக்க முடியல. அதனால என்ன சுத்தமா அந்த என்ன பிரச்சனை சொல்லி கண்டுபிடிக்க முடியல. இந்த நேரத்தில் நான் இப்ப என்ன சுத்தமா தெரியல. நான் முடியும்னு சுத்தமா சொல்ல
முடியாது. இதை பத்தி நல்லாவே யோசிச்சு இதை பத்தி நல்லா யோசிச்சு நான் சொல்லணும். டேட்டா மனசுல இருந்தாலும் உங்களை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க இப்படி கேக்குறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா அது கம்ப்ளீட்டான ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியுது, பட் அன்கம்ப்ளீட்டான ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியுது. அதனாலதான் கேக்குறேன். என்ன சொல்றீங்க? அவுட் சைட் மட்டுமா? ஆமா, நீங்க கம்ஃபர்டபுளா பேசுறீங்க, அதனால தான் நான் பேசுறேன். மனசுங்க கொஞ்ச நேரம் பாரு, டஜன் தடவை பார்த்த மாதிரி ஒரு முடிவு வந்துட்டீங்களா? இதெல்லாம் ஒரு ஃபீலிங் நீங்க சொல்றீங்களா? அவ்வளோ மாஸ்டர், நான் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்ப ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம். ஆனஸ்ட்லி சொல்லணும்னா இந்த விஷயத்த எனக்கு சொன்னீங்க நினைச்சேன். ஆனா டேட்டா சாங் சொன்னது இப்பதான் உண்மைன்னு எனக்கு தெரியுது. நீங்க என்ன மீன் பண்ணி சொல்லிருக்கீங்க? ஒரு டஜன் ப்ராஜெக்ட் வந்தாலும் நீங்க ஈஸியா அந்த நல்ல ஸ்கிரிப்ட் சொல்லி கண்டுபிடிக்கிறத ஒரு நல்ல உள்ளுணர்வு நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ல உண்மைதான், அது கம்ப்ளீட்டா வர ஸ்கிரிப்ட் தான். சரி, இதை ரீட் பண்ணி பாருங்க. நீங்க மாஸ்டர் கொஞ்சம் நிமிஷத்துல சர்ப்ரைஸா வச்சிட்டாங்க. நான் ஈஸியலி அவருக்கு ஆடிஷன் வைக்காம தேவத்தை உள்ள கூட்டலாம் தான் யோசிச்சேன். பட் இருந்தாலும் கான்வென்ஜி மேல எனக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டி இருந்துச்சு. அதனால நானே நிறைய டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். அவர் ஸ்கிரிப்ட பத்தி எல்லாத்தையும் இஷ்யூஸ் எல்லாம் உடனே ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம எப்படி பண்ணாரு அப்புறம் அந்த செட் பண்ணாலே எத்தனை ஸ்கிரீன் இந்த மாதிரி படிச்சிருப்பான்னு தெரியுது. சாதாரணமா இந்த விஷயத்தை டெவலப் பண்ணிங்க ரொம்ப போராடி தான் டைப் பண்ணோம். இப்பதான் எப்படி சொல்லாங்க, இவன் வந்து நார்மலான ஆளு கிடையாது, டிஃபரன்ஸ் ஸ்டார் தெரியுது, ஒன்னும் ஆடிங் பண்ற மாதிரி தெரியல. அப்படியே அந்த கேரக்டரா மாற்ற மாதிரி இருக்கு. நான் நினைக்கிறேன் இன்னும் அவனுக்கு பிடிக்கணும். அதனால அந்த ரோல எடுத்துக்குவாங்க. முக்கியமான ரோல்ஸ் A+ கிளியர் தான் இருக்கு. டூயல் பர்சனாலிட்டி, 2 பர்சனாலிட்டி ஒரு ஆளுக்கு இருக்கிற மாதிரி. ஆமா சார், டூயல் பர்சனாலிட்டியா? அந்த டூயல் பர்சனாலிட்டி ஒரு வில்லனா காமிக்கிறாங்க. அடுத்து ஸ்கிரிப்ட படிச்ச மாதிரி காமிக்காங்க. இது பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான மாஸ்டர் மாதிரி அப்படின்னா ஏதாச்சும் ஃபீச்சர் மாதிரி எனக்கு தெரியுது. இது ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. படிக்கும் போது அனதர் லெவல்ல இருக்கு. ஏன் சொல்லணும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஆனா இது நல்லதா கெட்டதா என்ன சொல்ல முடியல. இந்த கேரக்டர் அப்படின்னு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சொல்லுங்க, அப்ப ஃபைனல் வந்து டிடெக்டிவ் ஏஜென்ட் 40 ஆண்டு ஒரு ஆளா செலக்ட் பண்ணிட்டாங்களா? நம்ம ஃபிலிம் பஸ்ல ஒரு இதா காமிக்க போறாங்க, சரிதானே? ஆமா மாசத்துல அப்ப உண்மையாவே இருக்குதா? அது டிவிலேயே நான் தெரியுங்க. அவங்க எல்லாத்தையுமே பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து சின்ன டைம்ல அந்த மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் போன தடவை ரொம்ப அதிகமா வந்திருக்கு. இப்போ வந்து இது அதிகமா வந்திருக்கு. இந்த தடவை சொன்னா 1000 டைம்ஸ் அதிகமா வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் அவங்க இவங்க வச்சுதான் இன்வால்வ் பண்ணி எடுத்துருப்பாங்க. அவங்க குவாலிட்டியை பார்க்காம வியூவர்ஸ் தான் எப்படி யோசிப்பாங்க, நல்லா இருக்குமா இல்லைன்னு வச்சுதான் எடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன செய்யறது எல்லாமே டயர்டா வச்சிருக்கோம். அவ்வளோ மாசத்துல இந்த பிலிம் 2 மாசம் தான் எடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா பைத்தியகரமா ரொம்ப அன்கடிஷமா இருக்கு. நேரத்தான் இவருக்கு வேணும்னு சொல்லி பாச வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூப்பரா இங்கிலீஷ் பேசலாம். இந்த மாதிரி ஆளாதுக்கு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இதெல்லாம் பாக்கணும், அந்த கண்டிஷன் எல்லாம் எனக்கு இப்ப நியாயமா தோணுது. இனிமே இந்த விஷயம் எப்படி போகணும்னு சொல்லி பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ஐஸ்லாண்ட் ப்ராஜெக்ட பத்தி? அதை ஃபுல்லா ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் ரொம்ப சரி, இந்த ஸ்கிரிப்ட ரீட் பண்ணிட்டு திரும்ப நல்லா படிச்சு பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு எந்த கேரக்டர் இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் சொல்லணும்னா ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்றாங்க. அதனால அதுக்கப்புறம் மீட்டிங் வச்சுதான் சொல்றாங்க, அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு. எனக்கு புரியுது. என்ன நிறைய ஸ்கிரிப்டும் ஸ்கிரீன் பேர்ஸும் எனக்கு கிடைக்குமா? ரேனிங் இருக்க மாதிரி நீங்க திடீர்னு கேக்குறீங்க. அவ்வளவு மனசுல எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பட்ட மாதிரி தோணுது. அதனால நான் குவாலிட்டி அதிகப்படுத்தலாம்னு யோசிக்கிறேன். அது ஒன்றும் டிபிக்கலான விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு எந்த சேனல்ல தேவைப்படுது? இல்ல ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் பார்த்தாலே போதும். நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க பேர் இறங்கிட்டு அந்த மாதிரி டைட்டான கேரக்டர்ஸா எடுத்து வைக்கிறதுனால இதே விஷயத்துக்கு அவங்க கேஷ் பண்ண கூட ஆரம்பிப்பாங்க நிறைய பேர். அது உங்களுக்கு தெரியுமா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கேரக்டர் ஸ்வீட்டா சாமியா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சாதான் நான் நினைக்கிறேன். உங்க பேர் எல்லாரையும் அட்டாச் இந்த அளவுக்கு இருக்கு. அதனால நீங்க காமெடி ரொமான்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நடிக்க விரும்புறீங்களா? சரோஜி, நான் பர்சனலி இதான் லாஸ்டா நான் நினைக்கிறேன். டேரக்டர் வெளியே ஒரு அசிஸ்டன்ட் யார் சரி விடுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தாலும் சரி, எத்தனை தடவை வச்சாலும் சரி, நீங்க தான் சரி விடுவீங்க சரோஜி. நீங்க தான் அந்த பெஸ்ட். அவங்க சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க சரோஜி. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு பாராட்டிது. ஆனா அந்த நேரத்தை இப்ப என்ன பண்ண சுத்தமா தெரியல. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உங்களை தெரிஞ்சு நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். சந்தோஷத்தா அவங்க பாக்குறாங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கீங்க மிஸ்டர் ஓஜி. அதனால பொலிஸ் தான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். நீங்க காலைல வேணா காட்டுதுங்க. அப்ப சரி, நான் அந்த இடத்துக்கு கொஞ்சம் கிளம்புறேன். அவன மாசம் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தெரியுங்க. நான் ஆர்மில இருந்து வெளியே போற மாதிரியோ என்னோட நண்பரை வந்து பிரிஞ்சு போற மாதிரியோ இப்ப நம்ம தோணுது. என்னோட எமோஷன் சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் கூட சீக்கிரம் பழைக்கிறேன்னு நினைக்கிறேன். கடைசியில முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா இப்பதான் எனக்கு ரிலீஃப் ஆகணும் சொல்லணுமா? இப்பதான் புரியுது. இது வரைக்கும் நான் ரோட் பேக் பண்ணியிருந்த எமோஷன் இப்ப வெளியே யோசிச்சுட்டு இருக்கு. இப்ப வெளியே காமிக்க கூடாது. இதை பத்தி யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் அவங்க முன்னாடி என்ன சிரிக்காம இருக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஆக்டிங் புஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்றாரு. நான் ஜஸ்ட் இதை கீப் பண்ணாங்க. டக்குனு யாரோ வராங்க. எல்லாத்தையுமே கேட்டுருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றது? எவ்வளவு நேரம் நீங்க இருக்கீங்க? ஆரம்பத்துல இந்த காரணம் நான் பேசுறேன் எல்லாத்தையுமே கேட்டுருப்பாங்க. தப்பானதான் நினைச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப
குறிப்பா ஊஜின் இருங்க, நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. இங்க என்னாச்சு, நீங்க ஏன் 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல? மிஸ்டர் ஊஜின் அவ்வளவு மாதிரி எல்லாமே சிரிச்சுட்டு இருக்காரு, கொஞ்சம் வியர்டா இருக்கு. என்ன சொல்லணும்னா அவர் எப்பவும் பேசாத மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன அசிஸ்டன்ட் பேச்சு பார்த்து போய் மாத்திட்டான்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்னும் சைக்கோ இல்ல, சோசியல் பார்த்தோம் இல்ல. ஓ அப்பதான் நான் போடு மனநல மருத்துவரை கண்டுபிடிக்கணும் வேற. அவன் மாசம் அந்த சீசன் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்லி வச்சுட்டு பாத்தீங்கன்னா அவங்க சொல்யூஷன் கொடுத்து அவங்க பிளே பண்ணிட்டாங்க. இல்ல அது அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்க்கறதுல இது இந்த ஐஸ்லாண்ட் ப்ராஜெக்ட் கேரக்டரா நினைச்சு பார்த்தேன். ஓ அந்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கேரக்டர் அதானே. இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. அவர் இருக்குன்னா டேரக்டர் ஃபர்ஸ்ட் பல தடவை வெரிஃபிகேஷன் தானே எடுப்பாரு. ஆமா அவர் இவரை வெரிஃபை பண்ணிட்டாரு. அதான் நீங்க ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபாரின் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்க்க முடிஞ்சோடனே நீங்க அடுத்த ஃபிலிமுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணதுக்காக உடனே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல அப்ப சொல்ல முடியாது. எனக்கு போர் வச்சா தகுந்த நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி கேட்கறது அவன் பிரின்சிபல் தான் கேட்ட மாதிரி இதுமே என்ன சொல்ல முடியாது. இப்பதான் முடியுது. அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்க்கோட ஸ்மைலோட ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. விளக்கணமா மனசுக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா கேரளத்துக்கு ரொம்ப நன்றி. அவன மாசம் இனிமே இது பேசாம கொஞ்சம் யோசிச்சு நானும் பேசணும். ஸ்பெஷாலிட்டி தேவைப்பட்டா நீங்க உடனே சொல்லுங்க, நான் ஏதாச்சும் ரெடி பண்றேன். யாரும் இல்லாம ஷெடியூல்ல ஏதாச்சும் எடுத்து பிரேக் கிடைக்கிறான்னு கேட்போம். நீங்க எந்த மாதிரி உங்க டே இது பண்ண போறீங்க? அது ஒரு குட் சாங். நான் எப்படி தான் டேட்டா பார்க்காம யோசிச்சுருக்கேன். அதுவே இன்னும் 2 நாள்ல ஃபேம் ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்க போகுது. பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கறது ஸ்கிரீன்ல பார்த்தாலும் ரொம்ப பெருசா இதா தெரியும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் அவங்க பேச கொஞ்சம் நீ போ சரியா. மாசம் யாராச்சும் திட்டு பார்த்து நீ ரெகனைஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி யூஸ்வலி எப்பவுமே யூசிங் பண்ணி பார்த்துருந்தாலும் போன பார்த்துக்கிட்டே இருக்கான். ஃபேம் ஃபெஸ்டிவல் நிறைய மீடியாஸா கவர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேம் ஃபெஸ்டிவல் சரியோட இந்த மாதிரி அவசரம் தவிர்த்து எப்படி டீம் பண்ணி போறாங்கன்னு சொல்லி இந்த வீக்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு நம்மளால பார்க்கணும். ஒரு படமும் ஒவ்வொரு வாரம் வர போதா? சரி நம்ம பசங்களாம் அந்த ஜாயின் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க டிங் பண்ணி பார்த்து கொஞ்ச நாளா ரொம்ப நாளா பிஸியா இருந்தா சொல்லிருக்கலாம். அவன் என்னமா தொடர்ந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கான். அவனை சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் சரி காம்பவுண்ட் வர முடியல. இந்த வீக்கெண்ட் வேற ஒன்னும் சேர்த்தோம். ஆனா மீட்டிங் பேசலன்னா இன்னொரு பில்டிங் இருக்காங்க. ஏதாச்சும் பேசிக்கிறாங்க. காம்பவுண்ட் இருக்கான் அந்த தேட்டருக்கு ஒரே சட்டமா இருக்கு. அவங்க இருக்கிற எல்லாருமே படம் பார்க்க ரெடியா இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு இங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. இப்ப 2 பேருக்கு ரொம்ப நல்லதான் பார்த்து இருந்தாலும் இந்த பெரிய ஸ்கிரீன் தான் எப்படி நான் பார்க்க போறது எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறான்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. நல்லா காம்பவுண்ட் ஆகணும். இப்ப நான் சொன்னேன் இதான் சரியான இடம். அப்படிதான் சவுண்ட் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கு. வந்துருக்கீங்க ஃப்ரெண்ட் எல்லாமே நீங்க இங்க எனக்கு தெரியவே தெரியாது. இங்க உட்காருவோம். இவன் பேருக்கு ரொம்பவே சேரிங் வாய்ப்பு இருக்கும். ஒரு மெயில் என்டர்டைனர் நீ சொல்லலாம் முடியாது. பார்த்துருந்தாலும் ஸ்டார்ட்ஸ் எல்லாம் யாராச்சும் பார்த்துதான் அனுப்பிச்சுவாங்க. அதுக்கு அந்த பெரிய ஆளு மொத்தம் 3 சீட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய சீட் அவைலபிளா இருக்கு. சொல்லி சாக்காயம் யோசிச்சுருக்கான். ரொம்ப கிரேசியா இருக்கு. இங்க வந்திருக்காரு வரமாட்டேன் சாத்தானா ஒருதான் அவனுக்கு ஏதாச்சும் கிடைச்சிச்சோ நீ சொல்ல மாதிரி கூட வாய்ப்பு இருக்கு. படம் போட்டாங்க பேசுறத பார்த்து ஆச்சரியமா அது கொஞ்சம் பாரு சைலண்டா பேசு. இல்ல அது காமெடி கிடையாது. வாயை வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. நடிக்காம பார்த்து காமெடி நான் நினைச்சிருக்கேன். உண்மையதான் காமெடி தானா? அதே போல எனக்கு தெரியும். யோசிச்சு நீ பேசுற காமெடி எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் காமெடி போன் வச்சு பேசுவோம். என்ன எதுன்னு தெரிஞ்சுக்குவோம். இல்ல ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்த்து முடிப்போம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லி அவன் கேட்டுவான். மனசுல என்ன வந்து காமெடி வச்சு ஒரே இதுல டக்குன்னு மாறின மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் ஆக்டிங் மெயின் டைமா சூஸ் பண்ணி இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்கான். இருந்தாலும் அவன் எப்படி நடிக்கான்னு சொல்லி பார்க்க கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. ஒரு நிமிஷம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா சூப்பர் ஆக்டிங்ல அவன் கேட்டானே சேம் பேஸ் கிட்ட வச்சிருக்கானே ஒரு அதாவது அர்த்தமோ அதனால கேட்டுருக்கணும். நான் கொடுத்தல ஒரு வந்துச்சு. இந்த படம் முடிஞ்சதுக்கும் கன்ஃபார்மா அந்த ஷார்ட் பிலிமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் போற சீனை என்ன பார்க்காம தவிக்க முடியாது. வேற அவன் சீக்கிரமா அந்த பிரிக்கல் பண்ணி கத்துக்கிட்டானா. அந்த ஸ்கிரீன் பேக்ரவுண்ட் அவன் ஆடிஷன் பண்ணா அப்படி இருந்தா எப்படி நடிக்க ஆரம்பிச்சான். அவன் எல்லா தடவையுமே பிஸியா இருக்கேன் சொன்னான். ஆனா அவன் பிலிம் நினைச்சிருந்தானா. அவன் லைட்டா டிசைட் பண்றதுக்காக ஆக்டிங்காவோ நைட்ல எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருக்கான் போல. என்ன நடந்தது இருக்கு அவன் மனசுல அதிகமா எனக்கு அட்டென்ஷன் கொடுத்து அந்த படத்தை பார்த்துருக்கேன் போல. எனக்காக இப்ப இதை பத்தி முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும். ஆர்கானிக்கா ரஃபேல் அங்கேயை பத்தி முன்னாடியே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த தடவை முன்னாடியே ஒரு நல்ல சிச்சுவேஷனா இருக்கு. நான் நினைக்கிறேன் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க முடியும் நிறைய விஷயத்த. ஏதாவது எந்த மாதிரி ஆக்டிங் கடைசியில சொல்ல போறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கேன். முன்னாடி இதெல்லாம் கத்துறேன். என்னது அது ஆங்கிலம் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிடுறாங்க. அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட ஆங்கிலம் நினைச்சிருக்காங்களா? சாதாரண செய்யணும். அவங்க இருக்கும்போது கூட ஆங்கிலம் நினைச்சிருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்புறமே என்னோட காமிக்காங்க பூஜை நோஞ்சிட்டு இருக்காங்க. முன்னாடி நம்ம செய்யலாம் படம் தெரியாம ஜம்ப் ஆகி ஓடினு நினைக்கிறேன். அங்கே இரு காமூச்சி நீ எவ்வளவு தைரியம் தான் என்னது
வேணா வச்சு முடியலோ காமிச்சு நோடாத அப்படியே நின்று நின்றா ஓடுறா ஏன் எவ்வளவு பாசா ஓடுற காமிச்சு சரி பரவாயில்ல ஓடுனால பேச்சு நிறுத்தினீங்க இப்ப நம்ம பேசலாமா ஏன் விளையாம தப்பிட்டு இருக்கீங்க இப்ப சடனா அந்த மூவில ஆக்டரா அந்த பார்த்து நாங்க ஆச்சரியப்பட்டு நீ இப்ப தப்பிட்டு வேற ஒண்ணும் இல்ல ஆனா இருந்தா நீங்க கொடுத்த மாதிரி என்னை பார்த்து ஓடி வருவீங்கடா நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன் கொஞ்சம் காரணமா கேளுங்க அப்ப சரி உடனே எக்ஸ்பிளைன் பண்ணேன் கல் தொடிக்கிட்டா ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னா அந்த மூவில நான் தான் மெயின் ரோலா நடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம நீ சடனா ஆக்டிங் பண்ணிட்டேன் அதை பத்தி சொல்ல சுத்தமா தெரியல பாத்தீங்கன்னா நல்லா நினைக்கிறேன் அந்த சூப்பர் ஆக்டிங் காம்படிஷன்ல ஆடிஷனா இருந்தா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எனக்கு படிக்கணும்னு தோணுச்சு நான் அப்பதான் கண்டுபிடிச்சேன் டிடெக்டிவ் ஏஜென்ட் அது மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதுக்கு ஆடிஷன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன் ஆடிஷனுக்காக தியேட்டர் பிடிச்சனால அவர் என்னை ஜாயின் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் தான் நான் அந்த மூவி பண்ணல கடைசியில இன்னைக்கு தான் அந்த மூவி வந்துருச்சு அதுக்காக பிலிம் ஃபெஸ்டிவலுக்காக தான் அந்த மூவி இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க வேற ஒன்றும் இல்ல நீ சொல்ல நம்ப மாட்டேங்கா நீ இந்த நடிக்கிறதுக்கு கொஞ்சம் மாசத்துலயே கத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்க நீ ஒன்னும் போய் சொல்லாத என்கிட்ட சீட்டிங் பண்ண முடியாது மாசம் என்கிட்ட பார்க்க டைமண்ட்ஸ் நான் தான் சீக்கோட யூஸ் பண்ணி ஜெயிச்சுன்னு சொல்ல முடியுமா என்கிட்ட எல்லாமே உண்மைதான் உங்கள்கிட்ட சொல்லாம தெரிஞ்சு நீ மன்னிச்சுங்க அப்பதான் இதனால பிஸியா இருக்கீங்க அந்த பிலிம் நடிக்கிறனால நீ கண்டிப்பா ஆக்டிங் பண்ண போறியாரு நீ சொல்லலாம் சரிதான் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நம்ம கூட ரகசியமா வச்சுக்கோங்க யார்த்தையுமே சொல்லாதீங்க சரி ஒரு நல்ல முடிவு தான் சரி நீ உன்ன பட்ஜெட் நீ முடிவு பண்ணிட்டியா ஆமா ரெடி பண்ணிட்டியா ஒரு டிராமா தான் பட் இருந்தாலும் அதை சொல்லிட்டு எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது அது ஒரு காம்பரேஷனான விஷயம் டிராமாவா நீ சீரியஸா சரியா அது எவ்வளவு மேஜர் நெட்வொர்க்கா இருக்குன்னு தெரியுமா நீ எப்படி இந்த பிலிம் ஸ்டார்ட் பண்ண அது ஓடி இருக்கா ரெக்கார்டிங் பிலிமிங் சீக்கிரமா வர போறது அப்படியே நான் உடனே பிச் பண்ணி பாக்கேன் என்ன இவ்வளவு சீக்கிரமாவா எந்த ஹாங்கியா நம்பருக்கு அது தெரியுமா உங்களுக்கு மாசத்துல நான் எதிர்பார்த்த மாதிரியே டிடெக்டிவ் பத்தி நிறைய ஆர்டிகல் சொல்லி வந்ததுக்கு இதெல்லாம் ஹாங்கியா காரணமா இருக்கும் சில பேர் தான் காரணத்தை பத்தி பேசிடுறாங்க சர்ப்ரைஸா இருக்கு பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஃபேமஸான பீப்புள்ஸ் கலந்து போற நாள்ல எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு நான் நினைக்கிறேன் எல்லாருமே டிடெக்டிவ் இப்படி எவ்வளவு பண்ண போறாங்கன்னு தெரியல திரும்பியா அடுத்த டேட்டா தான் காமிக்காங்க சிக்னிஃபைண்டா போன வருஷத்தோட இந்த வருஷத்தோட ஆக்சுவல் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு நான் சொல்றேன் குவாலிட்டி ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் உள்ள போட்டு நல்ல முடிவு எடுத்து டேரக்டர்ஸ் தான் இப்ப நல்ல குட் ரிசல்ட் கொடுத்துறாங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லலாம் சரிதான் இதுதான் ஜாப்பனீஸ் டேரக்டர் கொட்டக்கூடா நீங்க எந்த மாதிரி யோசிப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் டேரக்டர் ஆமா ஆமா என்னோட நெக்ஸ்ட் மூவி இது மாதிரி சிமிலரான டிடெக்டிவ் மாதிரி தான் எப்படி நான் பாக்கணும் பார்த்ததுக்கு மாதிரி ஆச்சரியமாயிட்டாங்க ஆமா மாஸ்டர் நீ எந்த மாதிரி ஆக்டிங் கொட்டக்கூட ஸ்டார்டிங் வேற லெவல்ல டிஃபரெண்ட் லெவல்ல இருக்கு அவன் வேற நடிச்சிருக்கான் அந்த நடிப்பு இவ்வளவு நல்லா அடிக்கிற கொரியால அது ஏன் ஷாப்பிங் நடிச்சிருக்கான் இன்னமும் ஏன் இந்த உலகத்தை என்ன இருக்கு அவன் பிரசன்ஸே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஆங்கிலேயே ஓவர் சேர பண்ற மாதிரி எனக்கு தெரியுது இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அவர் பேக்ரவுண்ட்ல போன மாதிரி உங்களுக்கு தெரியுதா அவன் ரொம்ப எனக்கு ஃபெமிலியா தெரியும் அந்த நடிப்புல இதுக்குமே நான் அந்த மாதிரி பிளேவை பார்த்ததே இல்லை அவனை பத்தி யாருக்குமே தெரியாது அவன் ஓவர் சைஸ் இருந்தான்னு நினைக்கிறோம் அவன் ரொம்ப நாள் அப்ளாக் இருந்தான்னு நான் கேள்விப்பட்டேன் அவனுக்கு இந்த ஆக்டரை பத்தி உங்களுக்கு தெரியுமா எந்த அப்ளாக் தான் அவர் இருந்தாலும் தெரியும் சொல்ல முடியுமா அவனை பத்தி சுத்தமா அவ்வளவு டீட்டெயில் எனக்கு கிடைக்கல நான் ஜஸ்ட் கேட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபுல் டீட்டெயில் எனக்கு கிடைக்காது எப்படின்னா சரி இந்த ஆக்டர் இந்த வருஷம் ப்ளூஷிப்ல ஃபர்ஸ்ட் இயரா அவன் அவார்டுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கானு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அவார்டு வாங்க போறாங்க பிலிம் ஃபெஸ்டிவலுக்கான அவார்டு கொடுக்க போற நாள் சீக்கிரமாவே வந்துருச்சு நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் போட்டோ பிடிச்சிருக்காங்க அவங்க இருக்க மீடியா பீப்புள்ஸ் நீங்க ஆங்கிலியான பார்க்கிங் வருவாங்களா நான் நினைக்கிறேன் ஆங்கிலியன் வருவாங்க ஆனா பார்க்கிங் பத்தி எனக்கு கன்ஃபார்மா தெரியல நான் நினைக்கிறேன் வராம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஆங்கிலியன் பத்தி தான் பேசிட்டாங்க இப்போ உங்களை ஓவர் சேர போற மாதிரி எனக்கு தெரியல ஜஸ்ட் சோவ் பண்ணிட்டாங்க இதனால ஒண்ணும் ஆக போறது நீங்க ஆர்டிகலை படிச்சு பாத்தீங்களா நான் நினைக்கிறேன் இந்த தடவை அவார்டு எனக்கு க்ளோஸா கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அது கிடைச்சிதான் எல்லாருமே டிஃபரெண்டா மாறிடுவாங்க ஆமாமா நீங்க சொல்றது சரிதான் அந்த ரூமர்ஸ் எல்லாம் மாறிடும் நல்லா புரியுது இந்த ஓவர் சேர பண்ணது சீக்கிரமா மறைஞ்சிடும் அதுக்கு நீங்க மட்டும் தான் தெரியுங்க அப்படிதான் அவன் காலத்துல வந்து போகும்போது நம்ம போலாம் அதே நேரத்தில் டீம் அங்க வந்துட்டாங்க ஒரு நிமிஷம் பார்த்து நீங்க வந்திருக்காரு எங்க வந்திருக்காரு இது ரொம்ப கேஸா இருக்கு மெனி பீப்புள்ஸ் இங்க இருக்காங்க மயக்கார மாதிரி இருக்கு உங்க ஃபர்ஸ்ட் பிலிம் ஃபெஸ்டிவல் நான் நினைக்கிறேன் ஆனா உங்க மூடு சுத்தமா சரியில்லைன்னு நினைக்கிறேன் இதை கூட உங்களால தாங்க பிடிக்க முடியலையா மாஸ்டர் இதுல சாதாரண விஷயம் நீங்க சொல்லியிருக்கா நீங்க ஸ்டார்டிங் திடீர்னு பிரசன்ட் ஆயிருக்கீங்க மேடம் நீங்க கொஞ்சம் போஸ்ட் கொடுக்க முடியுமா ஒரு சுத்தமா புரியான்னு தெரியும் பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியா வெளியே காமிச்சிக்க மாதிரி இருக்கும் அப்ப கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் உங்களுக்கு புரியுதா மாஸ்டர் அப்கோர்ஸ் இந்த மாதிரி நான் டைம் எனக்கு தேவைப்படுது எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த கண்ணி வெடிக்கிறா மாஸ்டர் நீங்க தான் டிஜிட்டல் டீம் அந்த வழியா போங்க ஹாலுக்கு போயிடலாம் சரி அவங்க அந்த தைரியெல்லாம் உள்ள போகும்போது உள்ள ஏற்கனவே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க நடுவுலதான் ஒதுக்கிருப்பான் எல்லாருமே நீ பாக்குற மாதிரி தோணுது எல்லாரும் மஸ்டா எல்லாருமே சீக்கிரம் சீட் எடுத்து உட்காந்து வந்து சீக்கிரமா உடனே இப்ப அவார்டு கொடுத்த நீ ஆரம்பிக்க போற சீக்கிரமா காங்கிராச்சுலேஷன் உங்க கோல்டு அவார்டு அவார்டு யாருக்கு போறனா 3 வருஷம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காணாம நியூ ஆர்டிஸ்டா பெஸ்ட் ஆக்டிங் அவார்டு பிரசன்ட் பண்ண போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்டு நான் கொடுத்தோம் அதுக்கு
லாஸ்ட் இயரும் வந்தேன். பட் நல்லா தான் இருந்துச்சு. நான் இப்ப யாருன்னு சொல்லி சொல்றேன். ஆச்சர சவாஸ் ஆங்கிலேயம் கங்க்ராச்சுலேஷன். என்ன சொல்றீங்க? ஆங்கிலேயம் பெற்று அரசு வந்த வாங்கிட்டாங்களா? அப்பனா அந்த ஆட்டர் வாங்க போறதையா? கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ டாக்டர். நான் எல்லாத்துக்குமே இப்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதை பத்தி நான் ஆனஸ்டா சொல்லணும்னா சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் சொல்றேன். என்னோட சூப்பராவே பல ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க இந்த மூவில. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சூப்பரான படம் மாசம் யோசிச்சு எனக்கு கொடுத்தது டேரக்டர் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு நடிச்ச ஸ்டாஃப்ஸும் சரி, ஆக்டர்ஸும் சரி, இவ்வளவு குறைய காலத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல முடிவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு அதுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கிறேன் அட்வான்ஸா. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க யார பாயிண்ட் பண்ணி இப்ப சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன மீன் பண்றாங்க இப்ப அவங்க மாசம் என்னது எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்களா? அவங்க கங்க்ராச்சுலேஷன் இந்த பெஸ்ட் அவார்ட் அவங்களுக்கு தான். சாரி நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். அவார்ட பிரசன்ட் பண்ணும்போது லேட்டர் கியூடோட அவர் தான் பண்ண போறாரு. அங்கேயும் முன்னாடி அவார்டு வாங்கிட்டு போது ஆமா பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு. சரி இந்த டைம் நான் கெஸ் பண்ண ரெடி பண்ணேன். ஏன்னா இந்த தடவை க்ரௌட் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ்டர் க்ரௌட் அதிகமா இருக்குமா? ஆனா நான் இந்த இடத்துல கொஞ்சம் ரூம்ஸ் தானே இருக்கும். பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கோஸ் டு ராங்குஜி ஜெகதீஜன். அவங்க யாரு நடக்க போது தெரிஞ்சு முன்னாடி எழுந்து நின்றாரா? அவங்க எல்லாம் பேசி ஷாக்கா இருக்கிறாங்க. பேரை கூப்பிடுறது முன்னாடி உங்க பேர்லாம் கூப்பிடுறான்னு சொல்லி நீங்க சீக்கிரமா எழுச்சிட்டீங்க. சூப்பர். அப்படிதானே உங்க கான்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் நீங்க போய் அவார்டு வாங்கிட்டாங்க. ஆனா மாஸ்டர் அப்படியே இல்லடா எனக்கு இப்படி அண்ணன் ஆத்தராச்சு. ஆனா புது ஆச்சு தாரஸ் சொன்னா ரொம்ப போல்டா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தெரியுது. உங்க ஒர்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சார். நீங்க இந்த அவார்டை கொடுத்ததுக்கு அது கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியுமா? சார் நான் ஜாப்பனீஸ் இல்ல எனக்கு என்ன தெரியும். ஜப்பானா நீங்க வாழ்ந்தீங்களோ நீங்க உச்சரிப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. ஒருவேளை அங்க படிச்சு முடிச்சுட்டீங்களோ கத்துக்காக ஸ்டடி பண்ணிருக்கீங்களா? பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா பேசுறது தான் எனக்கு கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தான் தெரியும். நீங்க நேட்டிவ் ஸ்பீக்கர் அளவுக்கு பேசுவீங்க, அந்த லெவலுக்கு இருக்கு. நீங்க ஜாப்பனீஸ் பேசுறது ஒரு லெவல்ல சூப்பரா இருக்கு. நான் உண்மையா சொன்னா நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உங்களுக்கு அளவுக்கு அதிகமா ஆர்டிஸ்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாம சூப்பரா லாங்குவேஜ் ப்ரொஃபஷனலா பேசுறீங்க. இருந்தாலும் நீங்க ஏன் இந்த மாதிரி ஷார்ட் நினைச்சிருக்கீங்க? ஏன் நான் ஷார்ட் நினைச்சிருக்கேன்? இவரு என்ன சொல்ல வராது? என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியுமா? அந்த மாதிரி யோசிச்சு பாக்குறேன். அவர் கொரியன் தான் பேசுவீங்க. கொரியன் தான் நினைச்சேன். அப்ப இனிமே ஜாப்பனீஸ் கூட நம்ம நீங்க என்ன சொல்றீங்க? கொரியன் ஜாப்பனீஸ் பேசுவாரா? இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவர் ஜாப்பனீஸ் பேசாது. இந்த உலகத்துல புரிஞ்சுக்க முடியல. அவனுக்கு எந்த மாதிரி காரணம் சொல்லி சுத்தமா தெரியல. நீங்க கொஸ்டின் போகும்போது நான் கருத்துன்னு நினைக்கிறேன். சரி மிஸ்டர் காமன்ஜி, நீங்க போய் உங்க ஸ்பீச்சை ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்ப என்ன பேசுறீங்க? சீரியஸா பேசணுமா இல்ல பொலிட்டிக்கலா பேசணுமா? எந்த மாதிரி நான் பாசிபிளா பேசுறேன்? எப்படி சுத்தமா தெரியல. இப்ப நான் ஏதாச்சும் சொல்றேன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு டைம் சொல்லிட்டு நான் கரெக்டா இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் ஒரு கஷ்டமான காலம் ரொம்ப நாள் தோணுச்சு. பட் இருந்தாலும் இப்ப எனக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க. ஒண்டர்ஃபுல்லா எனக்கு ஃப்ரெண்டா இருக்க மாதிரி. நான் ரொம்ப பேசி உங்களுக்கு போர் அடிக்கிற போல நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து நல்ல நடிப்பை நான் உங்களுக்கு பசங்க நன்றி பண்றேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு நம்ம அவளை கல்யாணம் பண்ணி இருக்கணும். ரொம்ப நன்றி. பீஸான ஒரு இருக்குல்ல, நீங்க இந்த டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா நினைக்கிறீங்களா? அப்போ டீம் தான் அந்த வந்திருக்கு. நம்ம சொல்லலாம் முடிஞ்சிருச்சு. இதை பத்தி விஷயம் நிறைய விஷயம் வெளியே பரவ ஆரம்பிச்சு உலகம் ஃபுல்லா. அந்த நியூஸ் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது பாதி ஷாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலி பெஸ்ட் ரெகனைசேஷன் பலனோட ஆப்ஷன் கிடைச்சிருச்சு. நானும் பாப்பதான் ஆயிட்டு இருக்கேன். ரொம்ப அமேசிங்கான விஷயம். இதுல ரெண்டு விஷயம் தான் ஷார்ட் பிலிம் வச்சிடும் ஆங்கியன் வச்சிருந்தா அந்த பாப்பு அதிகமாயிட்டே இருக்காங்க. அதான் சரியான விஷயம். அதான் நினைக்கிறேன் நான். கண்டினியூவா மெசேஜ் வீட்டுல இருந்து நான் எந்த மாதிரி வீட்டை பேசுறேன் நான் பேச நல்லா நினைக்கிறேன். அதனால அவங்க பார்க்க முடியல. கொஞ்சம் சீக்கிரமா தான் பார்த்தேன். என்ன பசங்க கொடுத்தாச்சோ எக்ஸ்கூஸ் மீ கொஞ்சம் நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். அப்போ சரி அதுக்கப்புறம் பேசுவான். ஒரு மாசம் எனக்கு நிறைய கொஸ்டின் இருக்கு. நிறைய டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் வர வாய்ப்பு கஷ்டம் தான் நினைக்கிறேன். எனக்கு மாதிரி ஒரு மாசம் ஃபாஸ்டா க்ரோ ஆகிறேன். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் நான் சொல்லிக்கிறேன். இந்த அவார்டு வாங்கினாக்காக நான் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி டாக்டர். அந்த ஆக்டர் ரீடிங் ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்களுக்கு நல்லா இருக்கா? அவங்க எந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க ஸ்டோரியில. அதுவா அந்த ஸ்கிரிப்டான கேரக்டர் தான். அது ரொம்ப ஈஸியான விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. ஏன் நீங்க அந்த ரோலை சார்ஜ் பண்ணி இருக்கீங்க? இப்போ இதுக்கான காரணம் தேவைப்படுதா? ரொம்ப நல்லா பண்ணாதுன்னு நினைச்சேன். நான் நினைக்கிறேன் அதுக்கு என்ன சார் இருக்கேன். ஆனஸ்டா சொல்லலாம், நீங்களும் என்ன மாதிரி யோசிங்க நான் யோசிச்சு கூட பாக்கல. ஆக்சுவலி நீங்க அந்த ரோல் நினைச்சா நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன். நீங்க ப்ராஜெக்டை பார்த்த மாறதுக்கு எப்படி விருப்பப்படுறீங்க? இதுக்கு நான் முடியுமா? அப்படிதான் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் வந்து பிரேக் ஆகிட்டேன். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ டைமிங் வந்திருக்க. இன்னைக்கே சான்ஸோ இன்னைக்கு கான்வெர்ட் சைன் பண்ணிடலாம். ரீடிங் வில்லேன் போல மிஸ்டர் ரோஜின் பண்றேன்னு சொல்லிட்டாரு. என்னது வீட்டோட மிஸ்டர் ரோஜின் கம்ஃபர்ட் ஆகுங்க என் வீட்டுல. இங்கே கொஞ்சம் உங்க
சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எனக்கு வசதியா இருக்கும். புரியுது அவனோட மனசுல இது ஒண்ணு எனக்கு வந்து சர்ப்ரைஸா இல்ல. பார்த்தா லீட் வரா, அதுவும் அந்த மாஸ்டர் டேரக்டர் லீட் வரா, அண்ணா கொடுக்குறாரா. நிறைய பேர் படிக்கட்டு ஏறி போறத ஜஸ்ட் ஜம்ப் பண்ணி அந்த இடத்த போயிடுவான். அதாவது நியூஸ்ல வெளியே வந்து என்ன மாதிரி நினைப்பாங்க தெரியல. பார்த்தா நீங்க ரொம்ப காம் டவுனா இருக்க அந்த இடத்துல அவங்க ரொம்ப பாத்துக்கிட்டே பார்த்தா அவங்க பேசுவாங்க. அவ்வளவு மாசு ஆன்சனெல்லாம் சரிதான். இவன் கைண்ட் ஆஃப் திங்கிங் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி எப்பவுமே எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி தான் இவனோட ஒர்க் காமிச்சு. நான் என்ன நினைக்கிறேன், இவன் எந்த மாதிரி இப்ப அதை பத்தி யோசிப்பான்னு தெரியல. நீங்க உண்மையாவே இந்த ஆஃபர் எங்களுக்கு தெரியுங்களா? பார்த்தா நான் அந்த யோசிச்சு பார்த்தா ரொம்ப சீக்கிரமா இருக்க மாதிரி இந்த காமெடி இன்னைக்கு இப்போதைக்கு நம்ம வாயால பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்க ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்தர் மிஸ்டர் பூஜி இந்த மாதிரி டீட்டெயிலா நம்ம நேத்தரா பேசுவோம். உங்களுக்கு புரியுதா டீட்டெயிலா? மாஸ்டர் பூஜி நீ இந்த மாதிரி தான் நினைப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி சொல்லதான் உங்களுக்கு சேஃபான நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வளர்ச்சி அதிகமா பண்ணிட்டு இருக்கு. ஏஜென்சியா அந்த மாதிரி பேசுற ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராங்கா அங்க ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஓபன் பண்ணிக்கலாம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் நல்ல ஒரு முயற்சியா இருக்கேன். ஆக்டிங் பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி மாசம் அப்படி டிக்ளைன் பண்ற மாதிரியே பேசுறேன் ஆஃபர். சரி நீ சொல்ல நல்லா இது என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொடியூசிங் டீம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு ஃபர்ஸ்ட் வாய் வார்த்தையா அந்த அக்ரிமெண்ட் நம்ம ஓகே பண்ணிக்குவோம். ரொம்ப நன்றி நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச வரைக்கும் டபுள் பாண்டு உங்களுக்கு காசு பாக்குறேன். இந்த ஏன்ட்ட பார்க்கும் போது பாசிபிள் இருக்குன்னு நான் நம்ப முடியுது. நீங்க சொல்றதா வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வாங்க பாக்குறீங்க. ஆனா இந்த நேரத்துல எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நல்லா புரியுது. நீங்க நிறைய பப்ளிசிட்டி இருக்கீங்க. இன்னும் நிறைய கட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். புரியுற மாதிரி சொன்னா பக்கத்துல அங்கேயா இருந்துக்காம ஐஸ்லாண்ட் டிசப்பியர் இந்த மாதிரி நிறைய விஷயம் சேம் டைம்ல ரெஸ்பான்ஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நீங்க அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண மாதிரி அந்த ப்ளூ ஃபிலிம் எல்லாம் நடிக்க வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க அந்த இடத்துல தள்ளி எனிதேம் இண்டஸ்ட்ரி ஆக்கிடும். அதுவுமே இன்னொரு வேகமா போற மாதிரி காமிக்காங்க. நான் நீங்க ரொம்ப தயாரா இருக்கேன். அடுத்தது என்னன்னா அவங்க புரியுமா சொல்லலாம். இந்த பிலிம் பஸ் முடிஞ்சதுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க புக்கிங் நிறைய பேர் நிறைய தயாரா இருக்காங்க. அவங்க பேர் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கவனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்லணும்னா இன்னும் கம்பெனி இன்னும் கொஞ்சம் நல்லா ஆர்கனைசேஷன் பண்ணாலும் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். புரியுது இருக்குங்களா? நான் நினைக்கிறேன் கொஞ்சம் டைம் கிடைக்கணும். ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட் கேஸ்டிங் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இதை பத்தி பேசி முதல்ல கேஸ்டிங் சீக்கிரமா எங்கதான் அவங்க நான் ஃபர்ஸ்ட் ரீடிங் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ரீடிங் சீக்கிரமா முடிச்சோம்னு நினைக்கிறேன். அவன் சக்சஸ் உள்ள போயிட்டான். நான் முதல்ல இந்த ரெவியூமா எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஷன் கம்ப்ளீட் ஹை குவாலிட்டி ஸ்கிரிப்ட் ஆர் ஸ்கிரீன் பிளே இது 50% உங்களுக்கு பாசிபிள் இருக்கு நினைக்கிறேன். இது கொஞ்சம் அவசரம் இருக்கு. ஸ்மார்ட் போன் இருந்தாலும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும். ட்ரேடிங் ஆரம்பிச்சிருச்சு. அவன் அதுக்குள்ள நடிக்க போயிட்டான். அந்த காலத்துக்குள்ள என்னமா இருக்கு. அவன் சோல்ஜர் போயிடுவான். வெளியே வந்து எல்லாம் சுத்துல எல்லாத்தையுமே ரொம்ப பயத்தா இருக்கான். அங்க யாரு இருக்கு? சீனியர் கிங் சீனியர் பார் சீனியர் கிங் நீங்க எங்க போனீங்க? என்னை தனியா விட்டு எங்க போனீங்க? எனக்கு ஏதாச்சும் பேசி ரெக்கார்டுங்க. நீங்க எல்லாருமே எங்க போயிட்டீங்க? காலை காமிக்காங்க. சீனியர் பார் அவன் அடிச்சிட்டு அவன் வந்து கீழே வந்துட்டான். அவன் வந்து கீழே வந்து காமிச்சு இன்னொரு காலை காமிக்காங்க. அதுவுமே ரோத்தல் மாதிரி காமிக்காங்க. அதுக்குள்ள ஒரு நிக்கிறாரு. நான் வந்து யோசிக்காம முடிக்க முடியல. அந்த அண்ணா கொரியால இருக்காரு. அவனை பார்த்து கொஞ்ச நேரம் தான். ஆனா ஸ்ட்ராங்கா அவன் யூஎஸ்டி அதிகமாச்சு. அவன் நடிப்பு ஃபேமஸ் ஆக்டர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அவங்க டைரக்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அது ராக்கோட பாட்டம்ல இருக்க மாதிரி தோணுது. ஒன்னும் சென்சோட இருக்க மாதிரி தெரியல. எனக்கு ரொம்ப சேமா இருக்கு. அந்த ஆக்டர் என்ன கை ஊத்தி போறது அவனுக்கு என்ன மாதிரி மைண்ட் இருக்குன்னு எனக்கு சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. அந்த அண்ணன் ஆக்டர் அந்த வேர்ல்டு பார்க்க எப்படி இருக்கும்? இது ஒன்றும் சரி நான் அவ்வளவு வேலை செய்யணும் ஆசைப்படுறேன். நானா பேசுறேன். இப்போ உடனே வந்து பேச முடியுமா? எதுவும் வர முடியுமா? நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் பெரியாரா இருக்க போறேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆத்தர் கேட்கிற மாதிரியே ஒரு பேனல் அமைச்சிருக்காங்க. ஏதாவது நாமளோட எபிசோடு அடுத்தது எப்படி போகணும்னா ஆர்வமா இருக்காங்க. அது எப்படி எந்த எபிசோட்ல இருந்து ஆரம்பிக்க நீங்க சொல்ல முடியுமா? நான் நினைக்கிறேன் இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்டர் 52 ஆரம்பிக்க போகுது. பூஜை ஹாலிடே ரெசிபிலாம் வீட்டை செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல ஒரு ஈவென்ட் வந்து எஸ்பிசி ப்ராட்காஸ்டிங் ஆபத்து பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபைல் அங்கேயே தேவை செய்வாங்க. அதை பத்தி ப்ரொடியூசிங் ப்ரெசன்டேஷனும் ஹை லெவல்ல ப்ரொஃபைல் அங்கேயே போயிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் பத்தி ரைட்டர் பார்க்கணும்னா எல்லாருமே அட்டென்ஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஹேட்டரை உள்ள கொண்டு வந்ததுனால எல்லாருமே வெரிஃபிகேஷன் வச்சு பப்ளிக்கா கம்யூனிகேஷன்ல மீடியாவில் எல்லாமே மீடியா ஃபுல்லா அவங்களுக்கு மெசேஜ் எந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. டிவி அதிக ப்ரெஷர் வந்துருச்சு அவங்க மேல ப்ரொஃபைல் அங்கேயே பத்தி. அதனால அந்த சீக்கிரமா ப்ரோமோ வெளியே ஒன்றும் சரி ரொம்ப ப்ரெஷர் வந்துருச்சு. சீக்கிரமா அந்த பார்க்க போறாங்க. நான் தேவை சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்க. வேற நிறைய பேர் அதுக்கு இது கமெண்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர் குவாலிட்டியில டாப் மேட்ச் தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி எடுத்துக்கலாம் தெரியல. ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யோசிக்க வேணாம்னு நினைக்கிறேன். அவன் மாசம் என்ன நினைக்கிறேன் வீடியோ எடிட்டிங் பண்ண டிசைன் எப்படி இருந்துச்சு யோசிச்சு பார்க்கலாம். சரி இப்போ நம்ம உடனே இது ரொம்ப கிரேசியா இருக்கு. அவங்க 6 மில்லியன் காசு வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங்க்கு சேலரி வந்துருக்கு. சொன்ன மாதிரி கண்டினியூஸா எனக்கு எபிசோட் முடிய காசு வந்துருக்குமா? இப்ப இந்த மணியை வச்சு என்ன பண்ணலாம் தெரியல. அதை பத்தி நல்லா யோசிக்கணும். ரொம்ப கேர்லெஸ்ஸா செலவு பண்ணுவாங்க. எனக்கு நல்லா தெரியும். நம்மளே பேரண்ட்ஸ் நல்ல கிட்ட வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கு கொஞ்சம் காசை சேவ் பண்ணி வைக்கணும். எதுக்கு அவனை நிறைய மூவி நடிக்க இருக்காங்க. எனக்கு ரொம்ப நல்ல கம்ப்யூட்டர் தான் ஃபோன் வைப்ரேஷன் ஆகுது.
நீங்க இன்னைக்கு ஆபீஸ் வரீங்களா? உங்க என்னாச்சும் தெரியலையே. குட் மார்னிங் ஆன்லைன். ஹலோ அப்பா. ஹலோ நம்ம உடனே இதை பத்தி பேசணும். அது உண்மைதான். இது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கா? நல்லாவே புரியல. அண்டர்ஸ்டாண்ட் நீங்க பார்த்துருந்தா அவர் ஏன் ரொம்ப பிஸியா இருக்காரு? அது யாராலுமே சொல்ல முடியாது. கம்பெனி ஒரு பேட்டரி ஃபீல்டு மாதிரி இருக்காது. உங்களுக்கு தெரியுமா? அது எந்த மாதிரி இருக்குன்னா அது வைரஸ் இல்லைங்கிறாரு. சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா எல்லாத்துக்கும் முடிச்சிருக்காங்க. பிடபிள்யூ என்டர்டைன்மெண்ட் நிறைய ஆன்லைன் இன்டர்வியூ ராமஜி நின்று டிசைட் பண்ணா அதை பத்தி குக்கர் சென்ட் பண்ண முடியுமா? உங்களுக்கு நிறைய ஃபோன் கால் நிறைய மெசேஜ் வந்துட்டே இருக்காங்க. ராமஜி நீங்க மீட் பண்ணணுமா? எனக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இமெயில் இருக்கு. டெலிவரி வந்திருக்கு. நான் இங்க விற்கிறேன். ஆமாங்க மிஸ்டர் சாமி சரிதா? ஏ சாமி அவர் என்ன எமர்ஜென்சி மீட்டிங் இப்ப எப்போ ரிசீவ் பண்ண போன் பண்ணுவோம். அதுக்கு ஊஜனுக்கு எதுவுமே நம்ம ரிசீவ் பண்ண வேணாம். சரியா போன் பண்ற மாதிரி நாம இருக்க வேணாம். ஏன் சொல்லலாம் இப்ப நிறைய ஊஜனுக்கு நிறைய ஜாயின் பண்றது ஆல் வருது ஸ்டாஃப்ஸ் எல்லாம். அது மாதிரி நம்ம கேட்கணும். இந்த ஏரியாவை நம்ம முதல்ல அரட்டை சுத்தமா தெரியல. ஒரு மார்க்கெட்டிங் டீம் போடலாம்னு நினைக்கிறோமா? அப்படின்னா மேனேஜர் டீம் தான் நல்லா இருக்கு நான் நினைக்கிறேன். அப்புறம் சரி இவ்வளோ நம்ம டீம் இந்த மாதிரி இருக்கிறது நீங்க பாசிபிளா ரெடி பண்ணி கொடுங்க. எனக்கு புரியுது. இதுதான் கரெக்ட் சிச்சுவேஷன். மூலையில யோசிக்கலாம். நீங்க வந்தீங்களா? ஹலோ உங்களுக்கு பிரேக் டைம்ல இந்த மாதிரி கூட்டு வர வச்சதுக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க. ஆனா கம்பெனி கடைசி சீசன் பாத்தீங்கன்னா சரியா சொல்ல முடியல. இது எப்படி சொல்றான்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய ப்ரொடியூஸ் வந்திருக்கு. சில இன்டர்வியூஸ் எல்லாம் உங்களுக்கு ஷெட்யூல் கேட்டுருக்காங்க. நீங்க வர முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பண்ண போறீங்க? அவங்க மாசத்துல இவ்வளவு வந்திருக்கா. இந்த மாதிரி இன்டர்வியூ பழகணும்னு நினைக்கிறேன். அதனால அது கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீங்க சொல்ற லைக் தான் ஆனதா சொல்லலாம். அவங்க மிஸ்டீரியஸ் இமேஜ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணி பெருசா பேசினா அது நல்லா தான் போயிடும். நான் என்ன இமேஜ் பண்ணி பண்ண மாதிரி உங்க என்வரன்மெண்ட் பர்ஃபெக்டா செஞ்சாச்சு. நான் நினைக்கிறேன். என்ன 2 நாள் ரிலீஸ் ஆகிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கும். அதனால நீங்க பண்ணாம நம்ம நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கேரளா சொல்லாம அதுக்கு ரொம்ப நல்ல விஷயம். என்ன அடுத்த ப்ராஜெக்ட் சொல்லி நீங்க முடிவு எடுக்கிறீங்களா? எல்லாமே உங்களுக்காக இருக்கு. இதுல நிறைய ரொமான்டிக் காமெடியும் நிறையவே இருக்கு. நீங்க பார்த்து முடிவு எடுங்க. யார் துணையுமே இல்லாம எல்லாத்தையும் நாங்க படிச்சு முடியுமா? பேஸ் பண்ணி நீ முடிவு. அது மெலோ ட்ராமா இல்லைனாலும் ரொமான்டிக் பரவாயில்ல. பேசணும்னா காமெடி உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாச்சும் ஷார்ட்டா ஏதாச்சும் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இது வந்து என்ன சொல்றீங்க? நான் நினைக்கிறேன் அது கேமியமா இருக்குங்க. நாங்க ரொம்ப நேரம் பேச முடியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க மீடியா ஃபிலிம்ல தான் நான் நினைக்கிறேன். அவங்க அந்த ஃபிலிம் பேசல வந்து அவங்க உண்மையா பேசுங்க. உங்களுக்கு சந்திச்சு பேசணும் அவங்க ஆஃப் கொடுத்துருந்தாங்க. 6 மாசம் நான் ஏன் இதுல இவ்வளவு ஆர்வமா இருக்கேன்? ஏன்னா ஆரம்பிச்சு பீட் பேசுறது. அதுக்கப்புறம் என்னது யாரு அது அது நான் சரணா வந்தது. நான் வந்து காமன்ஜினை பாக்குறேன். குத்திராவா என்ன ஜாப்பனீஸ் எடுத்து இங்க வந்திருக்காங்க. 3 மாசம் தேட்டர் குத்திரா ஏன் இங்க வந்திருக்காரு? சின்சியாரிட்டி காமிச்சு நல்லா இருக்கும் நினைச்சேன். இது உங்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்டா இருந்துச்சுன்னா அவன் மீட்டிங் என்னோட ஷெடியூல் வேணா பண்ணிட்டு பேசலாம். ஆனா சார் என்னது இப்படி இனிய பக்கம் வந்துருக்காரு. ஏன் பக்கம் வந்துருக்காரு? மீட்டிங் வச்சுன்னு ஆசைப்படுறாரு. ஓ அப்படியா? அவளை கூத்துவா ஒரு சூப்பர் ஜப்பானீஸ் பேச எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க மனுஷங்க எனக்கு கொரியா பேச வராது. உங்களை எங்க ஏரியால இன்வெஸ்ட் பண்ணி ஆட் பண்ண வைக்கலாமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க ஒத்துக்கிட்டது ரொம்ப நன்றி. அந்த பிலிம் பேசுவத ரொம்ப நம்ம கான்வர்சேஷன் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரும்ப ஆரம்பிக்கலாமா? இப்ப பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா? இந்த கொரியால நிறைய வந்து கஷ்டமா நிறைய தரங்க வந்தாலும் சரி. இதே மாதிரி நீங்க சேம் வேலை மிஸ்டர் ரோஜின் ஸ்டார்டிங் மட்டும் நீங்க நடிக்கிறது கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா மாசம் இப்ப என்ன சொல்ல வராது? நீங்க எவ்வளவு தான் ஜாப்பனீஸ்ல ஸ்டே பண்ணிருந்தீங்க? அது சொல்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஓ அப்படியா? நீ நினைச்சுங்க இவர் என்ன நினைச்சது இருக்காரு. என்ன இருக்கு நீ நினைச்சுங்க. பட் இருந்தாலும் அவர் ஆக்டர் ஆமியா பக்கம் வந்தாங்க. ஆக்டர் ஆமியா அவங்க ரொம்ப சூப்பரான ஆக்டர். பட் இருந்தாலும் நான் நீங்க பார்த்து வந்தது ஆக்டர் காமுஜி. ஆனா மாசம் ஏன் என்னையவா எனக்கு எதுக்காக மிஸ்டர் ராஜி மிஸ்டர் ரோஜி நீங்க ஜப்பான் ஆடிஷன் ட்ரை பண்ணி கொடுக்குறாரு. இது ரொம்ப பேசியா போயிட்டு ஜஸ்ட் 2 months நடிக்க ஆரம்பிச்சாரு. ஜாப்பனீஸ் ஆடிஷன் 3 சொன்னாங்க. நடிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஏதாச்சும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? நான் டேட்டா கன்ஃபார்ம் பண்ணாத யாரும் தெரியாம வச்சுக்கலாம். அதாவது நான் நினைக்கிறேன். ஆனா அந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணல. இப்ப நான் இன்னொரு ப்ராஜெக்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஜாப்பனீஸ் அவங்க திருநாளுக்காக ப்ராசஸ் பண்ணிருக்கேன். அந்த விஷயத்தை அவங்க 80% முடிஞ்சிருக்கு. அந்த ப்ராஜெக்ட் அவங்க கூட சேர்ந்து நடிக்க எனக்கு விருப்பமா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அவன் மனசை உண்மையிலேயே கேட்கறா? தப்பா தெரியுது. இந்த நேரத்துல ஜாப்பனீஸ் பத்தி நான் செய்யமா போற மாதிரி தெரியுது. என்ன சொல்லிருக்காரு? அடுத்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்கறாரு. என்ன சொல்றீங்க? அந்த மாஸ்டர் டேரக்டர் உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்கறீங்க. அப்ப நீங்க சீக்கிரமா ஒர்க் பண்ணீங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் இது முடிவா எடுக்கல. கேட்டு அதை படிச்சு பார்த்து கன்ஃபார்ம் இல்லாம முடிவு யோசிக்கிறாங்க. நல்ல ஐடியா. சாய்ஸ் நிறைய எடுக்க முடியும். அவங்க நிறைய எதிர்பார்த்துக்கலாம். நைஸ் ஐடியா வராது. நீங்க கொடுங்க. அதுவும் நான் பாக்குறேன். எனக்கு புரியுது. எப்படி நான் அவங்களை கான்டாக்ட் பண்றது? அவன் எப்படி கான்டாக்ட் பண்ணான்னு கேட்காரு. சொல்லு நான் பிசினஸ்காரன் இமெயில் அட்ரஸ் வந்து தரேன். ரொம்ப பாசிட்டிவ் கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு. நான் சீக்கிரமா நான் முடிச்சு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு அனுப்புறேன். எங்க வேல்டு கூட கூப்பிட்டு வரேன். ரொம்ப நன்றி. எனக்கு டைம் எடுத்து பேச உடனே காண போறீங்களா?
நான் ஒரிஜினலி ஒரு நாள் மட்டும் ஷெடியூல் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கொடியோல. ஆனா அதுக்கப்புறம் நான் அவங்க மீட் பண்ணதுக்காக இப்போ ஷெடியூல் கொஞ்சம் தள்ளி வச்சு இங்க இருந்தேன். அதனால இப்போ உடனே இப்போ கிராமம் தான் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இப்படி நம்ம 2 பேரும் திரும்ப மீட் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். ஆச்சரியமா பாக்காங்க. நீங்க என்ன வந்து எனக்கு சுத்தமா புரியாது. டேரக்டர் நீங்க வந்து என்ன பண்ணிட்டு போறீங்க ஒண்ணும் புரியல. எனக்கு நல்லா ஒண்ணும் புரியல. இதை பத்தி யோசிச்சுதானே நீங்க கூட சீக்கிரம் ஓவர்சீஸ் போறீங்கன்னு 2 லாங்குவேஜ் நடிப்பீங்க. ஏன்னா அது அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு சீக்கிரமா இவ்வளவு நடக்குன்னு எனக்கு சுத்தமா யோசிச்சு கூட பார்க்கல. நீங்க எப்படி போகணும்னே தெரியாது. நல்லா இப்போதைக்கு இப்ப கோல் வச்சுக்கோம். நிறைய நேரம் இருக்கு. நீங்க ஸ்கிரீன் சாய்ஸ் பண்ண ப்ரொஃபைல் வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. அதை ஒளிபரப்பா வைக்கும். பூஜி பீடிஸா கம்பெனி என்ன கூப்பிட்டு இருக்காது. அங்கேயே எப்படி போகணும்னு சொல்லி ஒன்னா உட்காந்து வாட்ச் பண்ணுவாங்க. நினைக்கிறாங்க ராத்திரி சார் ஆர்வத்தை இறங்குவாங்க. இந்த சீன் வந்துச்சு எப்படியோ எபிசோட் எப்படி வரணும்னு நினைச்சுமா அந்த மாதிரி வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் பசியில இருக்கு. அது மட்டும் போய் யோசிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா நியூ கம்பெனி கூட டேஷன் தராங்க. எனக்கு ரொம்ப நர்வஸா வந்தா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு என்ன பண்ண தெரியல. என்ன அப்படின்னு சுத்தமா முடியல. முன்னாடி போய் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஃபாலோ பண்ண அப்படி பின்னாடி அவங்க கதை வந்து உள்ள போறாங்க. மிஸ்டர் ரூஜி பார்க்கல சீக்கிரமா எல்லாம் பார்க்க போறாங்க. நீங்க எப்படி ஏதாவது சொல்ல வரீங்களா? பூஜி முடிச்சுக்கோ. இருந்தாலும் கங்காராஜ் நீ அவார்டு வாங்கினது மண்டையில மூளை இருக்கா இல்ல காசுல வச்சிருக்கியா? நல்லா உனக்கு இங்கிலீஷ் தான் நல்லா பேச தெரியுது. ஜப்பானீஸ் நல்லா பேசல. ஜப்பானே கொஞ்சம் வாழ்ந்து இருந்தியா? மனுஷர்களை பத்தி பேச எனக்கு சுத்தமா இருக்கும்ல. அவங்க கையை பிடிச்ச வாண்டி இருக்காங்க. என்ன பண்ணிருக்கீங்க? ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். நான் நம்புறேன் காங்குச்சின்னு அவங்க ப்ரெடிஷனை பத்தி. மாசத்துல நான் இப்ப இது என்ன சொல்றாரு பேச்சு வரணுமே. நீங்க வந்துட்டீங்களா? ஹலோ சார் சாமி நீங்க டிஜிட்டலுக்காக அவார்டு வாங்கினீங்க நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக கங்காராஜேஷன். அந்த டேட்டா கொட்டாக்கோ கம்பெனி வந்துட்டாரே. நீங்க கூட சீக்கிரம் ஜப்பானுக்கு போக போறீங்களாமே. இது ரொம்ப சிரிக்கலாம் ஸ்மைல் பண்றா. அந்த முடிவு இருக்கிற என்ன சொல்றீங்க? ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம என்ன எனக்கு வந்து நர்வஸா இருக்கு. என்ன மாதிரி ரேட்டிங் எனக்கு சுத்தமா தெரியல. நம்ம இது ஒன்னும் இதை பத்தி பேசலாம். ஏன் சொல்லணும்னா இதை பத்தி நம்ம ரொம்ப யோசிச்சா ரொம்ப கவலைப்பட வேண்டியா இருக்கும். அதனால எப்படி அதை பார்த்து முடியும். இப்போ வரைக்கும் 10% வந்து அந்த மாதிரி தோணுது. 10% 15% போகுது. ஆனா அந்த ரேட்டிங்ல நானும் ஜாயின் பண்ண 20% நான் 20% போன 15 மில்லியன் நானும் பேருந்தேன். 20% நீங்க ரொம்ப போல்டா இருக்கீங்க. நம்ம போனது ரேட்டிங் 20% கிட்ட தான் இருந்துச்சு. அதுவும் 3 வருஷத்துக்கு மேலதான். மேபி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க பெருசா நினைக்கிறீங்க. ஆரம்பிச்சிச்சு கடைசியில் ஆரம்பிச்சா ப்ரொஃபைல் அங்கேயா எனக்கு பிடிக்காம போயிருமா. ஆனா ப்ரொஃபைல் எங்கேயா நிறைய பேருக்கு பிடிக்கும். இதை பார்த்தாங்கன்னா வீட்டு அப்பா அம்மா பாத்துக்காங்க. நிறைய பேர் டிவில பாக்காங்க. நான் நினைக்கிறேன் நிறைய பீப்புள்ஸ் பார்ப்பாங்க. இதை பார்த்து நிறைய பேர் என்ன ஆக்டிங் பத்தி பேசுவாங்க. அவங்க ஆக்டிங் நீ சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்களுடைய ஆக்டிங் இருக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த ஆக்டர் நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுக்க விரும்புறேன். அந்த அவார்டு வாங்க ஆக்டர் இண்டஸ்ட்ரியில ஆமா அதே சேம் நேம் தான். உங்களுக்கு என்ன மேல ஆயிட்டீங்களா? நீங்க எந்த மாதிரி எடுத்தீங்க? சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஸ்கிரீன் பிளே ரொம்ப அமேசிங்கா இருக்கு. ஆனா மாச ரொம்ப பண்ணாதான் போகுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நினைச்சதான் பார்த்து ரொம்ப ஆச்சரியம் தான் பார்த்தேன். ஆனா போக போக எனக்கு பழக ஆரம்பிச்சிருச்சு. போன பார்க்கலாம். ஏன்னா அது நிறைய மெசேஜ் வந்திருக்கு. நாம பார்த்துருக்கோம். ஃபேமிலி வந்து பழைய கண்ட்ரி வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. நான் இப்ப என்ன பண்றது? தேட்டர் போன பார்த்தாரு. தேட்டரை பார்த்து பேசிருக்காங்க. சொல்லுங்க எவ்வளவு வந்திருக்கு? MBS 5.9 TVM 2.7 அது மட்டும் இல்லாம US 20.3% 20.3% சொல்லி கட்டுறாங்களா? கடவுளாவே நம்ப ஆரம்பிச்சுங்க. 20.3% போயிருக்கு. நீங்க உண்மையிலே சொல்றீங்க. நீங்க ஒன்னும் ஜோக் பண்ணலையே. நான் ஒன்னும் ஜோக் பண்ணல. 20.3% போயிருக்கு. இந்த 3 வருஷம் கழிச்சு அந்த டிராமா 20% ரீட் பண்ணணும் நான் நினைச்சேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு 20% ரீட் பண்ணிருச்சு. நான் நினைக்கிறேன் அன்எக்ஸ்பெக்ட் ப்ரொமோஷன்ல ப்ராடக்ட் காஸ்டிங்ல அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எஃபிஷியன்சியா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பண்ணி விட்டு ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு வியூவர்ஸ் தான் அதை ஷோ ட்ரை பண்ணி பார்க்க போறாங்க என்னன்னு தெரியல. இருந்தாலும் கடைசியில எண்டிங்ல தெரியும் என்ன ஆக போங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேனேஜர் பார்த்து தான் நிறைய பேர் அட்டேஷன் வந்து பாத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் தான் ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா வியூவர்ஸ் இன்னும் கொஞ்சம் தாப்போத்தா இருக்குவாங்க நான் நினைக்கிறேன். மேனேஜர் பார்க்க வேற லெவல்ல இருக்கு. போன மாசம் இது ரொம்ப கிரேசியா இருக்கு. உண்மையிலே 50% போயிடுச்சா? நிறைய பேர் இதை பார்த்துருக்காங்களா? அதனால இது எஸ் ரேங்கா இருக்கா? நான் ஒன்னும் காமா இல்லடா. இப்ப இதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்தா மிஸ்டர் ரோஜன் நீங்க ஆக்டிங் அவார்டும் வாங்கிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நடிச்ச ஃபர்ஸ்ட் டிராமா ரேட்டிங் 20% போயிடுச்சு. நீங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கீங்க ரோஜன். நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. நடிகை இது பண்றீங்க. உங்க மனசுல இதை பத்தி யோசிச்சு பார்த்தா அவன் ஜஸ்ட் கெஸ் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 20% வரும். அதே மாதிரி இப்ப 20% இருந்திருக்கு. உள்ளூர் சொல்ல மாதிரியே எல்லாமே நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இவன் எந்த அளவுக்கு ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றாருன்னா சுத்தமா நம்பவே முடியல. இந்த அளவுக்கு ஹியூமனால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? நம்பர்ஸ் எல்லாம் அவன மாசம் நான் எல்லாமே கெஸ்டா அடிச்சேன். பார்த்திருந்தா பரவாயில்ல நல்லா தான் போயிருக்கு. உங்க அறிவுக்கு ரொம்ப நன்றி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவன மாசம் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் என்ன பார்த்துருக்கேன். இங்க நடந்து இருக்கீங்க. ரைட்டர் எதை பத்தி பேசியிருக்காரு. இப்ப எப்படி இருந்தாலும் சரி அஸ்டமேஜ பார்க்க இந்த தடவை ஜெயிச்சிருக்காங்க. நான் பண்றது இருக்க மணியெல்லாம் எவ்வளவு சொல்ல எண்ணி பார்த்தா 5 லட்சம் விமானம் வந்திருக்கு. அவன மாசம் இவ்வளவு ஈஸியா பணம் வரும்னு எனக்கு தெரியாம போச்சு. டிராமாவில் எவ்வளவு நிறைய பேர் எடுத்துக்கலாம் அட்டேஷன் கொடுக்குறாங்க. ப்ரொஃபைல் அங்கேயே இருக்கலாம். ஏன்னா
கூட்டம் எதுவும் நினைச்சுன்னு தெரியாது. ஆனா ப்ரொஃபைல் அங்காவுக்கு நிறைய அட்டென்ஷன் வந்துச்சு. கடைசியில ப்ரொஃபைல் அங்கா பத்தி நிறைய ஆர்டிகல் கண்டினியூஸா வந்துகிட்டே இருந்துச்சு. முக்காசியா பூஜ்யம் வந்துகிட்டே இருந்துச்சு. சென்சேஷன் ஒரு பிகினிங் தான் நாங்க நினைக்கிறோம். எல்லா மீடியாஸும் பப்ளிக் ஹவுஸும் சரி இதை இம்ப்ளூஸ் பண்ண மாதிரி ப்ரொஃபைல் அங்கா பத்தி சூப்பரா பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் மட்டும் இல்ல, ஆஃப்லைன்லயும் ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல எல்லாருமே ப்ரொஃபைல் அங்கா தான் உட்காந்து பேசிடுவாங்க. எல்லாரும் மைண்ட்லயுமே ப்ரொஃபைல் அங்கா ஒளிபரப்பத்துல இருந்து செகண்ட் எபிசோட் எப்படி இருக்குன்னு போல அட்டென்ஷன் அதிகமாயிருச்சு. இப்ப அதுவுமே இன்னொரு வீடியோ காமிக்காங்க. அதுக்குள்ள உட்காந்துருக்காங்க எல்லாரும். ஃப்ரெண்டா ஆமா அவரு ஏன் இவ்வளவு சீக்கிரமா நீங்க ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க, உங்களை யாராச்சும் கான்டாக்ட் பண்ண நம்புறது சில பேருக்கு தெரியும். ஆனா மனசுல நிறைய பேர் தெரிஞ்சு என் மெமரி அழிக்கதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்லணும்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பேர் மெசேஜ் பண்றது எமர்ஜென்சி பண்ணி பார்க்க முடியல. நான் எப்படி பிளான் பண்ணி எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் ரிப்ளை பண்றது எல்லாத்துக்குமே. அப்பனா சரி இன்னைக்கு 5 போட்டோஸ் எஸ்என்எஸ்ல போடுறோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க ரொம்ப பிஸியா இருந்தா அதை பத்தி தெரிய சொல்ல முடியல. எஸ்என்எஸ்ஸா? ஆமா சார் அது சரிதான். அங்கேயே முடிஞ்சோடனே அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி நான் கொடுத்தேன். எந்த மாதிரி போட்டோஸ் அவங்க போடுறாங்க, என்ன மாதிரி போட்டோஸ் சூப்பர். அது ரொம்ப அவுட்ஃபிட் தான் சூப்பரா இருக்கும். நிறைய பேர் பப்ளிக் டீம்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல எடுத்த போட்டோ எல்லாம் நிறைய பேர் அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோ பெர்ஃபெக்ட் தான் உங்களுக்கு கஷ்டம். நேத்து தான் வச்சிருந்தோம். இது ஆரம்பிச்சிருச்சு. சீசன் 1 ரொம்ப கிரேசியா போச்சு. ஆனா சீசன் 2 எப்படி போகும் தெரியல. அது உண்மைதான். நீங்க பேசுற மாதிரி மேஜர் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. அதனாலேயே நிறைய பேர் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சீசன் 2 ரொம்ப வெயிட் பண்ணிருக்காங்க. உண்மையா சொல்ல போனா நாளைக்கு இன்னும் நிறைய பேர் உங்களை நெகனேஷன் பண்ணி இன்னும் ரொம்ப துல்லியமா கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னவா யோசிக்கலாம் சாங்கியும் நான் உன்னோட எஸ்என்எஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி 200 ஃபாலோவர்ஸா அதை முடிச்சு பண்ணி பார்க்கணும். அந்த 5 போட்டோஸ்மே 3.1 கேக்கு பேருக்கு ஃபாலோவிங் 0. இது என்ன 30,000 people என்னை ஃபாலோ பண்ணாங்களா அந்த அக்கௌண்ட்? ஜஸ்ட் ஒரு நாள்ல இங்க என்ன நடக்குது அவங்க கமெண்ட் தான் படிச்சு பார்க்கலாம். வா அப்ப இவ்வளவு பீப்புள் சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்களா? நான் இவ்வளவு பேருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி நான் ரொம்ப கிரேசியா போய் யோசிச்சிருக்கேன் நினைக்கிறேன். நீங்க என்ன பார்த்துருக்கீங்க? டிராமா பார்க்காம ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல ஒண்ணும் இல்ல நான் என்னோட எஸ்என்எஸ் செக் பண்ணேன். நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம் முன்னாடி 20K போயிருந்துச்சு. இப்ப எவ்வளவு இருக்கு? 30K இருக்கு. அது ரொம்ப நல்லது. ஒரு மாசத்துல ரொம்ப நல்லது சொல்லலாம். இவன் இவ்வளவு காம் டவுன் ஆகும். நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க ஏன்னு கேக்குறீங்களா? ப்ராபபிலி நாளைக்கு வந்து எப்படி பார்க்க போறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு? உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு மேனேஜர் தான். அதனால நீங்க எனக்கு பிளாக் பஸ்டர் தர போறீங்க மிஸ்டர் பூஜி. அதனால கம்பெனி ரொம்ப நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்க்க போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த கம்பெனி தான் முடிஞ்சதுக்கும் கம்பெனி தான் நம்மளுக்கு நிறைய ஃபேன் பேஸ் நிறைய சேர அனுப்பாங்க. சக்சஸ்ஃபுல்லா அந்த டிராமா முடிஞ்சிருக்கும். ஆனா மாசம் ஃபேன்ஸா உங்க சொல்றதா நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க. அப்ப எனக்கு ஃபேன் கேப்பே திறக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரேட்டிங் பொறுத்து ஃபேன் கேப்ல இன்னும் புதுசா திறக்க அனுப்பாங்க. ஆனா மாசம் நான் மாசம் நினைச்சது கூட அப்படியே சொல்றேன். இதுவா தான் சரி இது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. ஃபேன் கேப் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது அடுத்த இன்னொரு ஆள காமிக்குவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஸ்கிரிப்ட் நீங்க படிச்சு பாத்தீங்களா? இன்னொரு தடவை படிச்சு பாருங்க. நீங்க அதுலதான் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க மெசேஜ் பண்ணிடலாமா? இல்ல அது ஒன்னும் அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி இல்லன்னு சொல்றீங்க. ஒருவேளை நவீன் பேசுவதில் ஆர்த்தடாக்கள் கூட நடிக்கிறனால வேணாம் சொல்லிருக்கீங்களா? நான் என்ன சொல்றேன்னா ப்ரொஃபைல் அங்கேயே பத்தி நான் இப்ப ஆர்டிகல் படிச்சிருக்கேன். அதனால சொல்றேன். இப்ப இதுதான் 88 அந்த 20% ரேட்டிங் வந்தனால நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல அந்த செகண்ட் எபிசோட் 23.2% இருக்கு. இதுக்கெல்லாம் ஆங்கில கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம். நீங்க ரொம்ப க்ளோஸ் தானே. ஆனா நீங்க சொல்லிக்கலாம்ல. நீங்க என்ன எதை பத்தி பேசிருக்க? ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன் பேசினேன். உண்மையாவா? அந்த லேண்ட் ப்ராஜெக்ட் வர சீக்கிரமா ஆரம்பிக்க போறேன். நீங்க அதை பத்தி ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் செக் பண்ணுங்க. அதான் உங்ககிட்ட சொல்லி யோசிக்க சொன்னாரு. என்னால சீக்கிரமா ஆரம்பிக்க போறா. அவன் மாசத்துல எதிர்த்தையும் அங்கேயும் 2 விதத்துலயும் ஊஜின் தான் இருக்கான். கரெக்டா ஆக்டிங் சைட் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கு. டிம் ரைன் மாதிரி இல்லாம பார்க் மாதிரி இல்லாம இம்ப்ரெசிவா நடிக்கலாம். ஆனா அவர் அந்த கம்பெனில புதுசா அட்டென்ஷன் ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா அவருக்கு எவ்வளவு வயசாயிருக்குன்னு எனக்கு தெரியலையே. இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நிறைய கத்துக்கணும்னு ஒரு மாதிரி நினைக்கிறேன். ஊஜின் நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா ஃபேன் கிளப் புதுசா உருவாக்கி நிறைய பேர் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க சீக்கிரமா. நீங்க சித்த பக்கமா என்னத்த போய் பார்த்து யோசிச்சுருக்கீங்க? ஓகே நான் பாக்குறேன். எனக்கு புரியுது. ஃப்ரெண்டு அவன் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் காமிச்சிருக்காங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டு என்னமோ சொல்லியிருக்காங்க. டாப் ஆர்டர்ஸ் டின்னர் அந்த மாதிரி நம்ம மாறிட்டாங்க. இன்னொரு பில்டிங் காமிக்கிறாங்க காலையில. நான் இவ்வளவு மெசேஜ் படிச்சு பார்த்தா ரொம்ப பேரப் ஆயிட்டேன். பத்து இருந்தாலும் இதெல்லாம் நான் ஆஃப் பண்ணி வைக்கணும். ரிலேஷன்ஷிப்ல இருந்து எல்லாத்தையுமே தள்ளி தான் வச்சேன். பத்து இருந்தாலும் இந்த சோசியல் மீடியா கான்ட்ராக்ட் 3000 க்ளோஸரா வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் என் மேல அட்டென்ஷன் வைப்பாங்க. நான் யோசிச்சு கூட பார்க்கல இவ்வளவு பேர் எனக்கு ஃபேன்ஸா இருக்காங்க. அப்கோர்ஸ் இந்த எனக்கு சம் வேறா இருக்கு. இதை பத்தி நான் எப்படி சொல்றது? இது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயம் இல்ல. இப்போ வரைக்கும் நான் அந்த என்ஜாய் பண்ணி தான் இருக்கேன். இப்போ அடுத்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணி ஸ்கிரீன் பேவும் செக் பண்ணி பார்த்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கிரேட் இ அது கிரேட் டி பாஸ் தான். நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாம் கிரேடு சைக்கிள் தான் இருக்கு. அதனால கிரேடு லெஃப்ட் ஆகிட்டே இருக்கு. கிரேடு எஸ் இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட நிலைய நல்லா இருக்கிறதுக்கு ஒரு கிரேடு ++ இருந்தா கூட பரவாயில்ல. நான் பொறுமையா இதை பத்தி நல்லா இன்வால்வ் பண்ணி யோசிக்கணும். ஃபிலிம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டேரக்டர் ஊஜினை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நடுவுல மட்டும் வந்து போற மாதிரி ஒரு கேரக்டர். அவர் சொன்ன மீட்டிங் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அவர் பேசின விதமா அந்த பிலிம் பேசியில பாத்துக்கேன். ஆனா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இது வேணா ++ ரேட்டிங் கூட வாய்ப்பு இருக்கு. நான் நினைச்சப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. இது ரொம்ப நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா. ஆமா பேசுறேன். ஊஜின் நீங்க நல்லா வச்சு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க இருக்க எல்லா ஸ்கிரிப்டையும் மேல பாருங்க. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அது ஓகே அப்படின்னா சரி. நீங்க எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான புதுசா ட்ரை பண்றீங்க. அதனால உங்களை நம்புறோம். சரியா? சரி நம்ம செய்வோம். மாசம் நான் எந்த தப்பான முடிவும் எடுத்துட கூடாது. அதனால என்னோட சால்வி தன்மை இழக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி யோசிச்சு நல்லதா யோசிச்சு எடுத்துருக்கேன். டிராப் பண்ணிட்டு இது உங்களுக்கு ஓகேவா? வந்து கொஞ்சம் சீக்கிரமா நடக்கிற மாதிரி தெரியல. பரவாயில்ல சார் அனுப்புங்க. அது மட்டும் ப்ரொடியூசர்ஸ் கண்டினியூஸா சொல்லிட்டே இருந்தாரு.
இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? the biggest name industry producing even the domestic entertainment industry அதிக பவர் வச்சு ப்ராசஸ் பண்ற ஒரு ஆள் அவரு வெரிஃபிகேஷன் பண்ணலாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் இருந்தாலும் அவர் பிளான் பண்றதா நிறைய பேர் அட்டென்ஷன் இருக்கும் அவனோட மனசுல. அது ரொம்ப என்ஜாயா இருக்கும் அந்த வெரிஃபிகேஷன் சொல்லலாம். பட் இருந்தாலும் நான் பண்றது நல்லா இருக்கும், அதை பத்தி நான் கேட்கணும். நான் அதை பண்றேன். நடிச்ச ரீட் ஆர்டிஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டேல யூடியூப்ல சேனல்ல வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அவரு ப்ரொடியூஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. எல்லாம் நடிக்கிறனால நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபார்முலா அவன மாசம் அந்த மாசம் ரொம்ப வேறா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த கான்டென்ட் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஷோ பண்றதுலாம் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என்ன ஃபவுண்டேஷனுக்கு தான் ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். இதை பத்தி எனக்கு சுத்தமா யோசிக்க முடியாது. பட் இருந்தாலும் நான் என்ன செய்ய முடியும் நான் நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராங்கா நல்லபடியா செஞ்சா கத்தாக்கும் நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, இதை நான் பண்றேன். அதே நேரத்தில் இன்னொரு டைம்ல 2 பேர் கழுத்தி உள்ள போறாங்க. நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் பூஜின். உங்களை பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நீங்க இருக்கீங்க பிஸியா. கிம் யூகி இது கொஞ்சம் கிரிமினல்தனமா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த பிலிம் பேஸ்ல பார்த்ததுல இருந்து ரொம்ப டிஃபரெண்டா இப்ப தெரியுறீங்க. மிஸ்டர் பூஜின் குயிக்கா கம்போஸ் ஆயிடுவாரு. அவர் ஆக்டிங் டிரான்சாக்ஷன் ரொம்ப சீக்கிரமா மாறும். ஆமா நான் நிறைய கேள்விப்பட்டேன். நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. வெரிஃபை பண்ணி ஆனா இந்த மாதிரி உடனே புகழ ஆரம்பிச்சிச்சு. இன்னும் பேசக்கூட அதை பத்தி அதுவே பேச ஆரம்பிச்சிச்சு. மாதிரி ஒரு பிரச்சனை பெட்டர் பிரச்சனை நான் கண்டுபிடிச்சேன். அப்ப இதனால நான் ரிலேட்டடா இருக்கேன் தெரிஞ்சது வரைக்கும். சரி, உங்க சிச்சுவேஷன் நீங்க தெளிவா சொல்லுங்க. ஏன் இந்த நீங்க எடுத்துக்கிட்டீங்க? இந்த ப்ராஜெக்ட்ல ஏற்கனவே நடிக்க வேண்டிய ஒரு ஆக்டர் ஒரு கார் விபத்துல சிக்கிட்டனால சிவிலியன் இன்ஜினியர்னால அவங்களால இந்த இதுல ப்ராஜெக்ட்ல நடிக்க முடியாது. அதனாலதான் அவர் வெளியே போயிட்டாரு. சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஊஜின் அந்த கேமியர் ரோல் எடுத்து நடிக்க சொல்றீங்களா? அவர் கேமியர் ரோல் சொல்லப்பட்டாலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல்னு நான் சொல்லுவேன். ஏன் நான் இந்த தடவை ஷோரா சொல்றேன்னா, ஊஜின் அந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஜாப்பனீஸ் ஃப்ளூவெண்டா பேசும்போது அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த கேமியர் ரோலுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கில் எனக்கு தேவைப்படுதுன்னு. அதனாலதான் நான் இதை கேட்கிறேன். அது நம்ம இந்த கேரக்டர் லெவல் கொஞ்சம் டிஃபரெண்டான ரோலா இருக்கும். இருந்தாலும் மிஸ்டர் ஊஜின் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் சில்லியா இருக்கும். நான் நினைக்கிறேன் நீங்க உள்ள வந்தா ப்ராபபிலி அந்த ரோல் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் நான் நினைக்கிறேன். ஜாப்பனீஸ் ரெப்பமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அந்த பார்த்தா ஜாப்னு நான் சொல்றேன். ரொம்ப நாச்சா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் லைன்லயே எந்த மாதிரி டைம் லைன் நீங்க சொல்றீங்க? 3 வாரத்துக்குள்ள அந்த படத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும். 3 வாரத்துக்குள்ள எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களா? அப்படி என்ன அந்த ரோலையை ரிமூவ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அதான் யோசிச்சிருக்கேன். வேற அதை ரிமூவ் பண்ணாலும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அதை பத்தி நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு சொன்னீங்கன்னா சீக்கிரமா அந்த பிலிம் உங்களால பண்ண முடியும் நான் நம்புறேன். 3 வாரமா அது ரொம்ப லாங்குன்னு நினைக்கிறேன். 3 நாள் எனக்கு வரும். இதனால ஒரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்ட் ஆஃப் சார்ஜ் தான் இந்த ஆக்டிங் ரொம்ப மினிமமா இருக்கு. இது பெஸ்ட் தான். எந்த ரீசனுமே இல்லதான் இந்த நடிக்க. ஆனா இந்த சாலி ரேங்க் B+னால தான் இந்த ரெக்குவயர்மெண்ட் தான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் சிம்ல எடுத்துக்கிறேன். இந்த சாலி நான் நடிக்கிறதுனால B+ வந்து S கிரேட் கூட வாழ வாய்ப்பு இருக்குல்ல. ஆனாலும் யோசிச்சு இந்த முடிவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் அந்த கேமரா நான் எடுத்துக்கிறேன். அவங்க எல்லாம் ஆச்சரியமாயிட்டாங்க. அவ்வளவு மனசுல நினைச்ச மாதிரி வித்தியாசமா கிரேசியான கிக் பண்ணிருக்காரு அவரு. எந்த மாதிரி ஊஜின் கன்சிடரேஷன் பண்ணி ஃபீ கொடுக்க யோசிச்சிருக்கீங்க? ஏன் சொல்லணும், அந்த மிடில் ஆஃப் ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணி சேலஞ்சிங் அவர் எடுத்து பண்றதுனால தான் நான் கேட்கிறேன். இது ஒரு நல்ல முடிவு ஊஜின். நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாளைக்கு சரி இருக்குன்னு புரியுது. அது மட்டும் இன்னும் நிறைய ஸ்கிரிப்ட் உங்களுக்காக தேடி வந்துட்டு இருக்கு. அது நீங்க பார்க்க விரும்புறீங்களா? அது எல்லாமே நம்ம கம்பெனி தான் இருக்கு. ப்ராபபிலி இந்த மோஸ்ட் ஆஃப் 2 கேஸ் நீங்க கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஒன் டீம் வந்து ரைட்டர் மூசியோட லவ் ஃபீலிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஒரு ஸ்டார் ரைட்டர் யூன்மா தான். ஒரு நல்ல டிரான்சாக்ஷன் இருக்கும். ஹாங்கியூன்ல இருந்து அவங்க உண்மையிலேயே நியூ கம்பெனி எடுத்துருக்காங்க. இது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு. ஆனா செகண்ட் ரைட்டர் யாரு? ஷோ நீயா. இவங்க அசிஸ்டன்ட் ரைட்டர் ஃப்ரெண்ட்ஸோன். இது ஒரு நிறைய ஷார்ட் ஃபிலிம் அவார்டுக்காக ஃபிலிம் எடுக்காங்க ஃபீஸ் பண்ணி. இதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்க ஒண்ணு மட்டும் சாய்ஸ் பண்ணி எடுத்து நடிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ரொமான்டிக் காமெடி நாவல் மாதிரி தான். என்னோட ஆப்ஷன் என்ன சொல்றேன்னா, அந்த ஃப்ரீசிங் ஸ்கிரிப்ட் எல்லாம் நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லுவேன். ஆனா இன்னொரு ஸ்கிரிப்ட் கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். பார்த்து இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லை. ஆனா இருந்தா நீங்க தான் ஃபைனான்ஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவா சொல்லணும். நீங்க கன்ஃபார்மா நீங்க இருக்கிற சாய்ஸ் டிஃபரெண்ட் மேக்கரா உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒன்னும் டிஃபரெண்டா என்ன பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸும் என்னது நீங்க இந்த விஷயத்தை பண்ண போறீங்களா? தொடர்ந்து அதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஹைப் பாயிண்ட் போட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ தான் நம்ம சந்திப்போம். பாய்.